Welcome to Word for the World Mission Center Church, Erode, South India. We bring God's Word to transform people's lives and make them true disciples of Jesus Christ. We are delighted to have you with us. May the Lord bless you abundantly. If you're from Erode, we welcome you to join us in our Sunday worship. Word for the World Mission Center சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ள உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய சாட்சி அவர் சொல்லும் போது தான் இன்னும் அற்புதமாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறத விட அவர் இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார் என்பதை சொல்வதற்காக தான் நான் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி சிஸ்டர் தீபா, ரெண்டு பேரையும் நாங்கள் சபையின் சார்பாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கரங்களை தட்டி வரவேற்போமா? Praise the Lord, praise the Lord, praise the Lord Jesus, praise the Lord. Hallelujah. சத்தமாக ஒரு ஹalleluya. ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறேன். எனது பெயர் டாக்டர் அருண் பிரகாஷ். நான் பல் மருத்துவராக இருக்கிறேன். திருப்பூர் பட்டணத்தில் 30 வருஷமாக பல் மருத்துவராக இருக்கிறேன். எனக்கு 52 வயசு. 38 வயது வரைக்கும் நான் இந்து மார்க்கத்தில் தான் இருந்தேன். 38 வயதில் இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார், ரட்சிப்பு கொடுத்தார். இங்கு உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிறேன். ஹல்லேலூயா. 14 வருடங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, 38 வருடங்களுக்கு அதுக்குள்ளே இருந்த விஷயம் எப்படி இருந்ததுன்றதை நான் ஜீவனுள்ள சாட்சியாக சொல்ல போகிறேன் பின்வரும் நேரங்களில். எனக்கு என்னுடைய மனைவி பெயர் தீபா. அவங்களுக்கு 47 வயதாகுது. அவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க. எம் டிவினிட்டி, தியாலஜிக்கல் ஸ்டடீஸில் எம் டிவினிட்டி லாஸ்ட் இயர் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஒரு மகன் உண்டு. அவர் பெயர் டாக்டர் ரோஷன். அவருக்கு 25 வயசாச்சு. அவர் பல் மருத்துவராக இருக்கார். இப்போ எம்டிஎஸ்க்காக மேல் படிப்புக்காக இப்போது ஆயத்தம் ஆயிட்டுருக்காரு. ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மெசேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக, ஆவியானவர் நமக்குள்ளே வருவதற்கு முன்பாக we have to confess ourselves. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும் சில விஷயங்கள். அப்போ தான் நம்ம காது திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. கண்களை மூடி தலையை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்க. இம்மையிலும் மறுமையிலும் காத்த தெய்வமே, பெத்லஹேமில் பிறந்த என் இயேசு கிறிஸ்துவே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் களி கூறுங்கள், கைத்தட்டி தாளம் போடுங்கள், நம் தேவனை ஆர்ப்பரியுங்கள். கண்ணை மூடி உன்னை தாழ்த்தி ஜெபித்திடுங்கள். பரலோகம் உன்முன்னே காட்சி அருளும். சித்திரமாக உன்னை வரைந்த நம் தேவனே உன்முன்னே தோன்றி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் காத்திருங்கள். அபிஷேகம் உன்மேலே வாய்க்க பண்ணுவார். அனுதினமும் முட்டி போட்டு ஜெபித்திடுங்கள். இரத்தம் சிந்திய இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். களிமண்ணாய் இருக்கும் நம்மை வடிவமைத்தவர் ஜீவனுள்ள சாட்சியாக நம்மை நிறுத்தினார். களிமண்ணாய் இருக்கும் நம்மை வடிவமைத்தவர் ஜீவனுள்ள சாட்சியாக நம்மை நிறுத்தினார். களிமண்ணாய் இருக்கும் நம்மை வடிவமைத்தவர் ஜீவனுள்ள சாட்சியாக நம்மை நிறுத்தினார். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் என் கர்த்தாதி கர்த்தாவே இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. மாமிசமாக இருக்கும் என்னை முழுமையாக மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வெளிப்படுங்கப்பா. என்னுடைய நாவை இயேசுவின் இரத்தத்தால் மறைத்து ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய ரேமா வார்த்தைகள் இந்த சபைக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் அருள செய்யுங்க. இந்த கூடுகையை ஆயத்தம் பண்ணதுக்காக நன்றி அப்பா.
இந்த இடம் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தால் நிரம்புவதாக, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒருவரும் இந்த சபை கூடுகையை விட்டு வெளியே போகும் பொழுது வெறும் கையாக போகக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை இருதயத்தில் தாங்கி சுமந்து ஏந்தி தப்புவிக்கிற அந்த அற்புதத்தை கண்டு மகிழணும். ஆண்டவரே, அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களை மோசே கூட்டி கொண்டு போகும் பொழுது 3 நாள் உபவாசம், சாப்பிடவே இல்லை. ஆண்டவரே, உபவாசம் இல்லை, சாப்பிடல, தாகமாக இருந்தது. மாறாங்கிற இடத்துல போகும் பொழுது தண்ணீர் இருந்தது, ஆனால் அது கசப்பாக இருந்தது. மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்த பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை பார்த்து அதை கொண்டு அதில் போடுன்னார். ஆண்டவரே, அதை போட்டவுடன் மாறாவாக இருந்தது மதுரமாக மாறியது, இனிமையானதாக மாறியது. அதே போல சிலுவைங்கிறது பாவிகளுக்கான ஒரு சின்னமாக இருந்தது. எப்பொழுது உமது ஒரே பேரான குமரனை எங்களுடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் ஆண்டவரே விட்டீரோ, அவரை அந்த சிலுவையில் ஏந்தி சுமந்து தாங்கி ஏந்தி சுமந்து இன்று வரைக்கும் எங்களை தப்புவிக்கிற தேவன் அல்லவா. இயேசுவே, அந்த மரத்தில் ஏறும் பொழுது அந்த சிலுவைங்கிற பாவத்தின் குறி ஆண்டவரே இன்னைக்கு மதுரமாக மாறியது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் மாறாவாக இன்னைக்கு இருக்கு. ஆண்டவரே, பல கசப்புகள், சங்கடங்கள், சஞ்சலங்கள் எல்லாமே இருக்கு. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் உங்களை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, we confess to you God. எல்லாரும் மனதார ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் செய்த தவறுகள், பாவங்களை அறிக்கையிடுங்க. ஸ்மோக் பண்ணாதான், ட்ரிங்க்ஸ் பண்ணாதான், விபச்சாரம் பண்ணாதான் பாவம் இல்லை. அடுத்தவங்களை திட்டினாலோ ஏசினாலோ நல்லா இருக்கக்கூடாதுன்னு மனதளவில் நினைச்சாலும் அதுவும் பாவம் தான். இன்றைக்கி இப்பொழுதே எல்லாரும் முழு மனதோட முழு இருதயத்தோட ஆண்டவரை நோக்கி பார்த்து விண்ணப்பிங்க. ஆண்டவரே, நான் இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கிற அனைத்து பாவங்களையும் மன்னியும். எல்லாரும் மனதில் சொல்லுங்க, எல்லாரும் மனதில் சொல்லுங்க. ஆவியானவரே எனக்குள்ளே இறங்கும், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னீரப்பா. ஐ கன்ஃபஸ் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட காலில் சரண்டர் ஆகிறேன் சுவாமி. இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கிற நான் செய்த தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளை மன்னியும். எல்லாரும் மனசார சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை இந்த செகண்ட் முதல் மதுரமாக மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்த எபினேசரே, இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கன்ஃபஸ் பண்ணீங்க முழு மனதோட? கைகளை தூக்கி. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மதுரமாக மாற்றப் போகிறார், இனிமையானதாக மாற்றப் போகிறார். ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். உற்சாகமாக இருக்கணும். பாஸ்டர் சார் பாருங்க, காலையில் 6 மணிலேருந்து 8 மணி சர்வீஸ் முடித்து மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் எகெயின் இன்னொரு சர்வீஸ் போங்க. அவர் இன்னும் எவ்வளோ பலனா 1 மணி நேரம் ஆராதனை பண்ணுறார். அப்போது நம்ம உற்சாகத்தோடு இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்ம கூட வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் சாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க, ரசிக்க, ருசிக்க காத்திருக்கும் அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த சபைக்கு 87வது சபை. நான் ரட்சிக்கப்பட்டு 87வது சபையில் என்னை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 2 சபை, 5 சபை, 10, 20, 25ங்கிறதே பெருசு. ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நிற்க வைக்கணும்னா ஈஸி கிடையாது. அது உடைச்சு அடித்து நொறுக்கி ஒரு ஷேப் பண்ணி தான் கொண்டு வந்து இங்கே நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. சும்மா அப்படி வந்து நீ போ பேசுன்றது கிடையாது. நீங்கள் எல்லாருமே இந்த சபையில் விசேஷித்தவர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சபைக்கு நான் போகும்பொழுது, இப்போ போன வாரம் தூத்துக்குடிக்கு போனோம், முதலூருக்கு 2 சர்வீஸ் கொடுத்தோம். இங்கேருந்து 8 மணி நேரம் பயணம் பண்ணி போய் ரொம்ப அபிஷேகமாக இருந்தது. லாட் ஆஃப் டெஸ்டிமனி.
நிறைய சாட்சிகள் எழும்புச்சு. இந்த சபைக்கு பாஸ்டர் வந்து எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. ஓகே, நான் டைம் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வாரம் போன இதில் வந்து அங்கே ஏஜியில் பண்ணோம், அப்புறம் முதலூரில் பண்ணோம். அடுத்தது அங்கே முடிச்சுட்டு வர வழியிலேயே பாஸ்டருக்கு சொன்னேன் 19 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆண்டவர்கிட்ட லீடிங் கேட்காம நான் பண்ண மாட்டேன், லீடிங் கேட்டு ஆண்டவர் சொல்லி. இந்த சபை ரொம்ப விசேஷித்தமானதுன்றது ஏன் சொல்கிறேன்னா, போராட்டங்கள், ஒரு சபைக்கு போகிறதுக்கு முன்பாக போராட்டங்கள் எனக்கு நிறைய இருந்தால் அங்கே ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். முந்தா நேற்று வரைக்கும் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். பேஷண்ட் 30-40 பேரை என் கிளினிக்கில் பார்க்குறேன், எல்லாமே இருந்தது. ஈவினிங் வரேன், ஸோ டயர்ட். என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அப்பா டயர்டாக இருக்குது. 1 வாரத்துக்கு முன்னாடியே நான் தியானிச்சிட்டேன். ஓகே, டயர்டாக இருக்குன்னு சொல்லும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா தலை சுற்றுது எனக்கு. ஈவன் தோ ஐ எம் அ டாக்டர், தலை சுற்றுது. மனுஷன் தான் நம்மளும், தலை சுற்றுது. ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இல்லைப்பா என்னமோ மயக்க வர மாதிரி இருக்குது, ஸ்வெட்டிங் ஆகுது, ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்ட்டு. இல்லைங்கன்னு சொல்லிவிட்டு மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. படுத்துட்டு எந்திரிக்க முடியல. நேற்று காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கும் பொழுது எந்திரிக்க என்னால் முடியல. ஒய்ஃப்கிட்ட சொன்ன, ரொம்ப லோ பிபி ஆயிடுச்சு. பிபி வந்து 170 ஆயிடுச்சு. தலை சுற்றிகிட்டே இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்குது, ஸ்வெட் ஆகுது. ஸோ ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இல்லைப்பா எனக்கு என்னமோ சம்திங் ராங். நேற்று காலையில் 11 மணிக்கு திருப்பூர் பட்டணத்தில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனைக்கு நானும் ஒய்ஃபும் போகிறோம். அங்கே இசிஜி எடுக்கிறாங்க, எக்கோ எடுக்கிறாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு டாக்டர் சொல்கிறாரு, இல்லை எல்லாமே நார்மலாக இருக்குது, ஆனால் ஏன் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு தெரில, யூ ப்ளீஸ் டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஒன்றுமே இல்லை, எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஆனால் என்ன படுக்க வைக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணுறா? சத்தமாக சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் அப்படப்போ அப்படின்னு சொன்னால் அது ஓடிப்போச்சு. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சபையில் இந்த சாட்சி தொடும்போது ஒருத்தருக்கு தொட்டால் கூட அவனுக்கு பயம். இந்த ஜீவனுள்ள சாட்சி ஒருத்தர், இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தருக்கு டச் ஆனால் கூட அவன் அதை பிடிக்காமல் நம்மளை அமுத்துறான். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோட இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு பயக்கணும்? ஹல்லேலூயா, ஆமென். அப்போது நேற்று சாயந்தரம் மனைவிட்ட சொன்ன, ஒரு 4 மணி நேரம் படுத்து உறங்கினேன். இன்றைக்கி காலையில் நைட்டு ஒரு 9 மணிக்கு டின்னர் சாப்பிட்டேன். இன்றைக்கி காலையில் 4 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. 4 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? ஆண்டவர் தூங்க விடலை, ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். துதிகள் வாசம் செய்கிற தேவன் துதிச்சிட்டே இருக்க சொல்கிறாரு. சரின்னு படுத்து 1 மணி நேரத்தில் பார்த்தா அலாரம் அடிச்சுது 5:15. ஒய்ஃப் வந்துட்டு எங்கே எழுந்திரிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கண்டிஷனில் தான் இந்த அடியேனை ஆண்டவர் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த சபைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனம். இந்த வசனம் வந்து நீங்கள் நினைக்கலாம், பிரதர் அனுதினம் வாரம் ஒருத்தர் யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட்டு பாஸ்டர் கூப்பிட்டு வராரு, இல்லை நாங்கள் டிவியில் பார்க்குறோம். எங்கள் வாழ்க்கை கஷ்டமாக தான் போயிட்டுருக்குது. ஒரே போராட்டம், சங்கடம், சஞ்சலம், தவிப்பு, வேதனை, அதான் அனுதினமும் போகுது. 7வது மாதம் வந்துட்டோம், இன்னும் அந்த பிரச்சனை தான். கடன் பிரச்சனை, வீட்டு சண்டை பிரச்சனை, அந்த இதுன்னு எல்லாம் ஓடிட்டுருக்கு. பிரதர் நீங்கள் என்ன போய் சொல்ல போகிறீங்கன்னா, நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், ஐ எம் அ டாங்கி. நான் ஒரு கழுதை மூலியமா ஆண்டவர் பேசினாரா இல்லைங்களா? ஆமென். அப்போது நான் ஆண்டவர் கொடுத்த வசனத்தை எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட கொடுக்குறேன். ஐ எம் அ போஸ்ட்மேன், நான் ஒரு தபால்காரன். அந்த வார்த்தையை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அது இரத்தத்தால் எழுதப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வார்த்தை இன்னைக்கு உண்டான நாட்கள் இல்லை, 19/7/2026 உண்டான வார்த்தை இல்லை.
இந்த வருஷத்துக்குண்டான வார்த்தையா? வார்த்தை இல்லை, உங்க கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் வந்தோடனே பார்த்தது 2026 வாக்குத்தத்த மெசேஜ் என்ன? சத்தமா படிங்களே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இந்த சபைக்கு கொடுக்கக்கூடிய வசனம், வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இதுவும் அதுவும் மேட்ச் ஆகுதா இல்லைங்களா? ஆமென். பைபிளில் 66 புத்தகம் எல்லாமே மேட்ச் ஆகும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, பைபிளை பிரட்ட வேண்டாம், டைம் இல்லை, என்ன பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். அடுத்தது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு, சத்தமா சொல்லுங்களேன், உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நீங்க எல்லாரும் இப்போ ஒன்று சொல்லணும் என் பின்னாடி, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் நம்மளை கைவிட தெரியாத தேவன். ஹல்லேலூயா. சார் என்ன சார் பிரதர் மோசேயோட இருந்தது போலன்னா எனக்கு கூட எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது பிப்ளிக்கல் வேர்ட்ஸில் எடுப்போம். பைபிளில் வேதாகமத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரி உங்கள் முன்னாடி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை கூட்டி கொண்டு போன்றாரு. செங்கடல் அங்கே இருக்கும், அங்கே கொண்டு போன்றார். அதே டைமில் பார்வோனோட இருதயத்தையும் ஆண்டவர் கடினப்படுத்தினார். இங்கேயும் சொல்கிறாரு, அங்கேயும் கடினப்படுத்துகிறார். நான் எப்பொழுதுமே ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவேன்னா, அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ, வில்லன் எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா. அப்போ மோசே செங்கடலுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது பின்னாடி இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்க? அதில் பார்த்தீங்கன்னா முறுமுறுத்தார்கள்னு சொல்லுவாங்க. அது முறுமுறுப்பில்லை. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கஷ்டங்கள் இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இந்த இது, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இதுங்கிறது ஒரு நம்மளோட அங்கலாய்ப்பு, ஒரு தவிப்பு. அப்போ அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இஸ்ரேல் அங்கே பார்வோன் இடத்துலையே நான் செத்து போயிருப்பேனே, இங்கே எதுக்கு எனக்கு கொண்டு வந்து பிரேத குழியை உருவாக்குற அப்படின்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட மோசே போய் கேட்குறாரு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே நான் செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய கோலை எடுத்து நீட்டு, அது செங்கடல் 2ஆக பிளக்கும். ஹல்லேலூயா. அப்போ பின்னாடி பார்வோன் 600 சேரியட் குதிரைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் பின்தொடர்ந்து வராங்க. அப்போது மோசே கையில் எடுத்து நீட்டும் பொழுது அந்த செங்கடல் 2ஆக பிளந்தது. ஹல்லேலூயா. அப்போது அந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் வெட்டாந்தரையில் நடந்து அக்கறைக்கு போனாங்க. பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி இருக்க பார்வோன் பின்னாடி நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஆனால் அந்த மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க, என்னடா ஆண்டவர் நம்மளையும் விடுறாங்க, பின்னாடி அவனையும் விடுறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்களா இல்லையா? அதே போல தான் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் வரீங்க, நன்மையும் நடக்குது, பின்னாடி தீமையும் நம்மளை துரத்திட்டு வருது. ஆனால் நம் தேவன் நம்மளை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அக்கறைக்கு போகும் பொழுது நம்மளுடைய கண் எதிரே நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே வாய்க்காதே போகும், எல்லாம் மூழ்கடித்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நினைத்தா எல்லாமே செய்ய முடியும். ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். ஆமென்.
இன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது நாளைக்கு அது டெஸ்டிமனியாக மாறும். இன்னைக்கு அது சோதனை, நாளைக்கு அது சாதனையாக மாறும். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை ஜீரோன்னு நினைக்கிறாங்களோ நாளைக்கு அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை ஹீரோவாக மாற்றுவார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதே மாதிரி நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். நம்ம பைபிளில் நிறையா பார்த்துருக்கோம். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ பார்த்தீங்கன்னா 7 மடங்கு அக்னியில் உள்ளே போட்டாங்க. 7 மடங்கு அக்னியில் போட்ட பொழுதும் அந்த விசுவாசத்தை தேவன் பார்த்தார். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இப்போ இன்னைக்கு இந்த சபையில் இந்த டாக்டர் அருண் பிரகாஷ்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் அவருக்குள்ள இருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு பொழுதும் தரையில் விழாது. ஆமென். அவருடைய வார்த்தை யாரோட வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் எப்படி தொட்டார் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஜீவனுள்ள சாட்சி நிறைய இருக்குது. இந்த சபைக்கு டைமுக்கு மேட்ச் பண்ணி நான் சொல்ல போகிறேன். நான் இந்து குடும்பத்தில் தான் பிறந்தேன். சைவ பிள்ளை. 38 வருடமாக இந்து குடும்பத்தில் தான் இருந்தேன். பிறந்த குழந்தைய இருந்த என்ன தூக்கி கொண்டு 7 மலைக்கு மேலே போய் பண்ணாங்க. எல்லாமே செஞ்சாங்க. எவ்ரிதிங் உங்களுக்கே தெரியும். போகாத கோயில்கள் இல்லை. என்னோட கிளினிக் வரணுன்னா 3 கோயிலுக்கு நான் போய் பூஜை பண்ணிட்டு தான் என்னோட கிளினிக் வருவேன். என்னோட உலக பிரமாணமான அப்பா பெயர் வந்து டாக்டர் திருஞான சம்பந்தம். அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ரொம்ப வைராக்கியம். ஆனா ஊனா மொட்டை அடிச்சுக்குவேன். எப்படிங்க? ஆனா ஊனா மொட்டை அடிச்சுக்குவேன். கையில் ஃபுல்லுமே சிவப்பு கயிறு தான் இருக்கும். பட்டை போடுவேன். பேஷண்ட் டாக்டர்னு கூட, டாக்டர்னா ஒரு டிசிப்ளினாக இருக்கணுன்றது ஒன்று இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நான் வழிபட்டிருந்தது காதிருந்தும் அது கேளாது, கண்ணிருந்தும் பார்க்காது, நாவிருந்தும் இந்த அருண் பிரகாஷ். அப்போது வைராக்கியமாக இருப்பேன். வைராக்கியம்னா கோபம் ஜாஸ்தி வரும். காரில் போயிட்டுருப்பேன். யாராவது முன்னாடி காரில் வந்து யாராவது பைக் என்னாவது இடித்தாங்கன்னா இறங்கி முதல் ஆளாக போய் ஒரு அடி அடிப்பேன். அவ்வளோ கோவக்காரம். என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கார் நிறுத்துறேன், முன்னாடி ஒரு வண்டி நிறுத்திட்டு பேசிகிட்டு இருக்கார். ஒரு வட இந்தியர் எங்கள் கிளினிக் போகிறக்கு முன்னாடி. அப்போது அவர்கிட்ட ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கேன், வண்டி எடுக்க மாட்டேங்கிறார். ஒரு 10 நிமிஷம் கழித்து கதவை தட்டுறாரு. கதவை திற அப்படிங்கிறாரு. திறக்கிறேன். சார் நான் டாக்டர் சார், கிளினிக் போகணும், நீங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கீங்க. கை முகத்தில் கிட்ட கொண்டு வந்து, நீ டாக்டராக இருந்தானா பிச்சைக்காரனாக இருந்தானு? என்னங்க, டாக்டராக இருந்தானே பிச்சைக்காரனாக இருந்தானா? வாயை மூடிட்டு இருடா அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு இந்த அருண் பிரகாஷாக இருந்தால் இறங்கி போய் ஒரு அடி. இப்போது என் கண்ணிலேருந்து தண்ணீர் தான் வருது. ஹல்லேலூயா. இதுதாங்க மனமாற்றம். கிறிஸ்து அப்படிங்கிறது நான் ஒன்று தான் சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க அது மதம் மாற்றம் பண்ணுறாங்க, மதம் மாற்றம் பண்ணுறாங்கன்னு. நான் ஓப்பனாக கன்ஃபஸ் பண்ணுறேன், இது மதம் மாற்றம் இல்லை, மனம் மாற்றம் மட்டுமே. கிறிஸ்துங்கிறது மனம் மாற்றம். இந்தியன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறோம்? இந்தியன்னா என்ன சொல்கிறோம்? வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம்னா இந்தியாங்கிறோம். ஐ எம் ஏ இண்டியன்கிறோம். இந்தியன் என்ன? ஐ எம் ஏ சிட்டிசன் இன் த இந்தியா. நான் ஒரு இந்தியனில் பிரஜை. அதே மாதிரி கிறிஸ்டியன்கிறது ஐ எம் ஏ சிட்டிசன் இன் த கிரைஸ்ட் கிங்டம். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசி. ஆமென். ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா 66 விக்கிரகம் இருக்கும். என்னங்க, 66 விக்கிரகம் இருக்கும். கோயிலுக்கு போவேன், அங்கே போய் எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, அது ரொம்ப பெருமையை எடுத்து வருவேன். சில டைமில் அங்கே இருக்கிற விக்கிரகத்தில் இருக்கிற மாலையை கொண்டு வந்து எனக்கு மாலையை நீ தான் சாமின்ட்டுருவான். அது எனக்கு அவ்வளோ கௌரவமாக ரொம்ப பந்தாவாக அந்த மாலை எடுத்து என் காரில் கொண்டு வந்து போட்டு
அவ்வளோ மன திருப்தியாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு வருவேன். ஆனால் ஒன்றுமே நடக்காது. பணம் வரும், ஹாஸ்பிட்டலில் கிளினிக் பேஷண்ட் இருக்கும், காலையில் வரும், நைட்டு பார்த்திங்கன்னா 12-1 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறையா, நண்பர்கள் கூட்டம் நிறையா. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அவன் அதை வேணும் இதை வேணுமா எல்லாமே தரிதனம்தான், கையில் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் போகும் பொழுது 2000 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க 12 வயசில் ரட்சிக்கப்பட்டவங்கன்றது எனக்கு தெரியாது, மூடி மறைத்தாங்க. 12 வருஷம் அவங்க, என் ஒய்ஃப் வந்து எனக்கு ரூம், நான் இருந்த வீடு 2.5 கோடி ரூபாய் வீடு தான். என்னோடய அப்பா உலகப்பிரமாண அப்பாவோட வீடு, கார் ஜைலோ பெரிய வண்டி 15 லட்சம் ரூபா காரு, கையில் அப்போவே ஃபோன் வந்து 30,000 ரூபா ஃபோன், இப்படி ரொம்ப லக்ஸுரி லைஃப். நினச்சா ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன், லோக்கல் ஹோட்டல் கிடையாது. என்னுடைய மனைவி சொந்தக்காரங்க தான், கல்யாணம் பண்ணோம். அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இருந்த மார்க்கம் வேறு, மறைச்சிட்டாங்க. பைபிள் என் முன்னாடி கண்ணில் கூட காட்டினதில்லை. அவங்க 12 வருஷமாக 2000 2012 வரைக்கும் அவங்க ஜபம் பண்ணது. இப்போ சொல்கிறாங்க எங்கன்னா, எங்கள் பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூம் இருக்கு இல்லையா, காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு டேப் ஓட்டுற தண்ணி திருப்பி முழங்கால் போட்டு அந்நிய பாஷை பேசி ஜபம் 12 வருஷம் ஜபம் பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. 12வது வருஷம் கர்த்தர் என்னை தொட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த மாதிரி மார்க்கத்தில் இருக்கும்போது எப்படி பிரதர் நீங்கள் இப்படி மாறினீங்க? என்னாவது யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? பாஸ்டர் சொன்னாங்களா, அவங்க சொன்னாங்களா, இவங்க சொன்னாங்க? யாருமே சொல்லி கொடுக்கல. டைரக்ட் டச் வித் த காட். ஆண்டவர் தொடணும்னு நினச்சா தொடுவார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் காட் இஸ் குட் ஆல்வேஸ். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அப்போது நான் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கும்போது 2012 கொடைக்கானலுக்கு போகலான்னு ஒரு பிளான். கொடைக்கானலுக்கு நான் போகலான்னு ஒரு பிளான். நானும் என் மனைவியும், என் பையன் வந்து ஊட்டியில் படிச்சிட்ருக்காரு, ஸ்கூலிங்ஸு. போகலான்னு பிளான். கையில் ஒரு 35,000 ரூபாய் பணம் இருக்குது. கொடைக்கானலுக்கு போகலான்னு பிளான் பண்ணும்போது என் ஒய்ஃப் அவினாஷியில் மதரின்லா வீட்டில் இருக்காங்க. கிளினிக் முடிச்சுட்டு வரும்பொழுது என்னோடய வலது கண்ணில் பார்த்திங்கன்னா லைட்டாக வீக்கம் மாதிரி ஸ்வெல்லிங் இருந்தது, வீக்கம். சரி டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாமேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது டாக்டர் பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் செக் பண்ணிவிட்டு, அருண் உனக்கு என்ன இதுக்கு முன்னாடி இது மாதிரி ப்ராப்ளம் பார்த்தது இல்லையான்னு கேட்டார். ஐ டோல் நோ டாக்டர். இல்லை உனக்கு ரெட்டினா டிட்டாச் ஆயிடுச்சு, ரெட்டினாங்கிற அந்த பிறை வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, 65% கண் பார்வை போயிடுச்சு, இருள் அப்போ தான் எனக்குள்ளே வருது, லெஃப்ட் ஐ நார்மல், ரைட் ஐயில் மட்டும் 65% போயிடுச்சு. அப்போ மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறேன். அந்த டாக்டர்கிட்ட பார்க்கும் பொழுது அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு, போகிற ட்ராவல், நான் தான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன், போகிற ட்ராவல்குள்ளே 75% கண் பார்வை போயிடுச்சு, 4 ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா கண் போயிடும், ஒரு கண் போயிடுச்சுன்னா பல் டாக்டர் நீ பல் எடுக்க முடியாது, ட்ரீட்மெண்ட் ரூட் கெனால்லாம் பண்ண முடியாது, உன் வாழ்க்கையே கஷ்டம் அப்படின்ட்டாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரேன். என் ஒய்ஃப் கிட்ட வரும்பொழுது ஃபோனில் சொல்கிறேன், ஏன்ப்பா ப்ராப்ளம்ன்றாங்கன்னு சொல்லி தே கேம். மதரின்லாம் மாமியார் எல்லாமே வந்துட்டாங்க. கையில் 35,000 தான் இருக்குது. ஆனால் டாக்டர் சொன்னது 2.5 லட்சம் ரூபாய். அடுத்த நாள் தீபாவளி, அடுத்த நாள் தீபாவளி 4 மணி. இப்போ சாயந்தரம் நீங்கள் நினச்சி பாருங்கள், கழுத்தில் கத்தி. ஆண்டவர் அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ எப்படி இஸ்ரேல் மக்களை நடக்க விட்டு பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்தின மாதிரி ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அனுமதிப்பார். அந்த அனுமதிக்கும் போது நீங்கள் எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கணுன்னு நன்றி சொல்ல தெரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் என்னதான் வந்தாலும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். அப்போது நான் கையில் காசு இல்லையே, 2.5 லட்சம் இல்லையே, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்களே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். என் ஒய்ஃப் வந்து ஜுவல்ஸ் எல்லாமே பேங்க்கில் வச்சுருக்குறாங்க. பேங்க்லன்னா லாக்கரில் வைப்பாங்க. பணம் வீட்டில் ஒன்றுமே இல்லை. நான் தான் சொன்னேனே, பணம் இருந்தாலும் தரித்திரம்தான். நான் இருந்த மார்க்கம் அப்படி, செலவுகள் தான் ஓவர். கையில் பேங்க் அக்கௌண்ட்டே ஒன்றும் கிடையாது, லக்ஸுரி லைஃப். மாமியார் வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. மாமியார் வந்து
பின்னாடி முதுகில் மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க மாப்பிள்ளைன்னாங்க. சரி இவங்க தான் பணம் கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா மாப்பிள்ளை அவங்க கேஸ் ஏஜென்சி வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை எங்கிட்டையும் பணம் இல்லை மாப்பிள்ளை. மனசுக்குள்ள நினச்சேன்னா அப்புறம் எதுக்கு வந்து பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்க. என்னோடய அம்மா வந்து அப்பா உலக பிரமாண அப்பா இறந்து 2004 இறந்தார். இது 2012. அம்மா பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட காசு இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கழுத்தில் கத்தி, கையில் காசு இல்லை, 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ணலின்னா கண் பார்வை போயிடும். என் மச்சின ஒய்ஃபோட தம்பி வராரு, மாமா எங்கிட்ட டெபிட் கார்டு இருக்குது மாமா, கிரெடிட் கார்டு இருக்குது, சென்னைக்கு போயிடலாம் மாமான்னு சொல்லிட்டு சென்னைக்கு சங்கர் நேத்ராலயாவுக்கு போகிறோம். அங்கே போய் ஃப்ளைட்டில் போய் இறங்குறோம். அடுத்த நாள் பார்த்தா லீவ், அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் லீவ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணை பார்த்து நோண்டி படிச்சுக்குவாங்க இல்லையா. இப்போ ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு பல்லுக்கு எப்படி நோண்டுவான், அந்த மாதிரி தான். இது ரெட்டினா டிட்டாச்மெண்ட், இது ரெட்டினா டிட்டாச்மெண்ட் கிண்டல் அடிச்சுட்டு போனான். நம்மளுக்கு கஷ்டங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். இவனை நோண்டி அதுக்கு அடுத்த நாள் டாக்டர் வராரு. அவர் பேர் பிரமோத் பண்டே, வெரி எக்ஸலண்ட் டாக்டர். கருணாநிதி ஐயாக்கு, ஜெயலலிதா அம்மாக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர். வந்து செக் பண்ணுறாரு, 95% கண் பார்வை போயிடுச்சு. எவ்வளோங்க? சத்தமாக சொல்லுங்களேன். 95, இன்னும் 5% தான். ஏன்னா அவங்க நோண்டி போகிற வழிகிரி எல்லாமே போயிடுச்சு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு வந்து கண் பார்வை வர்றது ரொம்ப கஷ்டம், பட் ஐ வில் ட்ரை. ஆனால் 4 ஆப்ரேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்னொரு குண்டு போடுறாரு, 1 வருஷம் நீ கிளினிக் போகக்கூடாது. எனக்கு அசிஸ்டன்ட் டாக்டர் கிடையாது, நர்ஸு தான் 3. அப்போ கிளினிக் வாஷ் அவுட், பொருளாதார அடி. நீங்கள் திருப்பி குப்புற தான் படுத்துக்கணும், நேராக படுக்க முடியாது அப்படின்னு ஒரு அடுத்தது. ஆனால் கண்ணு வரலைன்னு எனக்கு கேட்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறார். ஒரு சவுண்டு சைட்லேருந்து எனக்கு வந்துச்சு. என் ஒய்ஃபு, டாக்டர் நீங்கள் பண்ணுங்க டாக்டர், என்னோட ஆண்டவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. சத்தமாக இவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் காப்பாற்றுவாருன்னு. நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன், என்ன நம்ம சாமின்னு சொல்லுவோம், இவன் என்ன ஆண்டவர்னு சொல்கிறான் அப்படின்னு. சரி என்னமோன்னு நம்மளுக்கே இருக்கிற கஷ்டம், கண்ணே லொல்லையாக போச்சு, நீ என்ன போய் என்ன சொன்னான்னு சொல்லி விட்டாச்சு. 7 மணி நேரம் ஆப்ரேஷன் இந்த கண்ணில் பண்ணுறாங்க. வலி தாங்கவே முடியல. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக ஆப்ரேஷன், ஃபஸ்ட் ஆப்ரேஷன் 7 மணி நேரம் வலி தாங்கலை. அங்கே சங்கர் நேத்ராலே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அட்மிஷன் பண்ணுவாங்க. ரூமெல்லாம் அங்கே அவைலபிலிட்டி கிடையாது, ரொம்ப கூட்டம். அடுத்த நாள் துரத்தி விட்டுருவாங்க. நான் அங்கேருந்து ஜன்னல்லேருந்து குதிக்க போகிறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் எத்தனையோ பேர்த்துக்கு பல் டாக்டராக இருந்து பல் வலி மாத்திரை கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு கண்ணுக்கு வலிக்கு கண் வலி மாத்திரை, அந்த இது வலி கம்மியாகிற மாத்திரை கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அந்த மாத்திரை NSAID போட்டோம்னா அந்த சிலிக்கான் ஜெல் ஓப்பன் ஆயிருமா. அவர் டாக்டர் என்ன சொல்கிறாரு, சிலிக்கான் ஜெல் வச்சுருக்கு, உங்களுக்கு இந்த கண் பார்வை தெரியாது. 6 மாதத்துக்கு இது கண்ணு எப்படின்னு பார்த்தா ஒன்றுமே தெரியாது, இருள் தான். டோட்டலாக வெள்ளையாக தெரியும், மொழியே வேறு ஒன்றுமே தெரியாது. இந்த கண் மட்டும்தான் தெரியும். ஒரு குருடன், என்னங்க குருடன். ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்குங்க, யார் அவங்கள குருடனை தேடி வந்தது? சத்தமாக சொல்லுங்களேன், இயேசு. சத்தமாக சொல்லுங்க, இயேசு. ஆமேன். அப்போது அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாளுக்கு அப்புறம் சங்கீதா அபூர்வன் நுங்கம்பாக்கமில் ஒரு ஹோட்டலில் என்னோட மச்சனை கொண்டு வந்து ஸ்டே பண்ண வைக்கிறார். பணம் கொடுத்தாரா கொடுக்கலையா எதுவுமே எனக்கு தெரியாது. என் மனைவி சேஃபாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூமில் 2 பெட்ரூமில் கீழே ஹோட்டல். டெய்லி காலையில் என்ன பண்ணுவாங்கன்னு, ஒரு வாரம் அங்கே தங்கணும். டெய்லி காலையில் என்னோடய மனைவி மேலேருந்து என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. 2 இட்லிக்கு பதிலாக 4 இட்லி சாப்பிடும்பாங்க, 2 தோசை சாப்பிடும்பாங்க, ஜூஸ்னால் 2 ஜூஸ் சாப்பிடுங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. அவங்க வெறும் ஒரு காஃபி மட்டும் குடிப்பாங்க, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க ஒரு தயிர் சாப்பாடு போதும், காலையிலே நிறையா சாப்பிட்டீங்க, தயிர் சாப்பாடு போதும். நைட்டு பார்த்திங்கன்னா 2 இட்லி போதுங்க, அதுக்கு மேலே வேண்டான்னு சொல்லிவிடுவான். எனக்கு புரியல, சரி நம்மளே ஊனமாக இருக்கோம் என்னமோ ஒன்று அப்படின்ட்டு. நீ சாப்பிட்டியான்னு, நான் சாப்பிட்டேன்ட்டான். 7 நாள் ஆச்சு, முடிஞ்சது, வீட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம உடம்பை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படிங்க உடம்பு இப்படி இருக்கும். எங்கள் வீட்டில் ஊறுறது, பறக்கிறது, தாவறது எல்லாமே சாப்பிடுவோம். சிக்கனு, மட்டனு, காடை எல்லாமே சாப்பிடுவோம்.
10 நாளாக அசைவம் நான்வெஜ்ஜே வீட்டில் செய்யலை. ஆப்ரேஷன் போன இடத்துலையும் இல்லை, வீட்டுக்கு வந்து 10 நாள்லேயும் நான்வெஜ்ஜே இல்லை. என்னோட மனைவி கிட்ட எப்படி கேட்குறது, நம்மளே ஒரு ஊனமாக இருக்கமே, ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கொண்டு வந்து கொடுன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? உனக்கே ஊனமாக இருக்க, இதில் இது வேறு தேவையாம்பாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு. ஏன்னா நான் இருந்த லெவல் அப்படி. ஸ்டார் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன், வேறருக்கு டிப்ஸ் 500 ரூபா தூக்கி கொடுப்பேன். என்னங்க, வந்து வேலை செய்கிறவங்களுக்கு டிப்ஸ் 500 ரூபா கொடுப்பேன். ஏன் தாங்க முடியல எனக்கு சிக்கன், அந்த கிரேவிங்னு சொல்லுவோம், சாப்பிட்ணுன்னு அந்த வெறி. ஒய்ஃபை கீழே கூப்பிட்றேன், கீழே தான் இருக்காங்க, மேலே ரூமுக்கு வராங்க. என்னங்கன்னு கேட்குறாங்க, பக்கத்தில் உட்கார வைக்கிறேன், கையை பிடிச்சிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காத, ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுப்பா அப்படின்னு. சொல்லுங்கள் என்னங்க வேணும் அப்படின்னா, ஏன்பா ஒரு 1/2 கிலோ சிக்கன் எவ்வளோப்பா வரும்னு கேட்டேன். 80 ரூபா வருங்க அப்படின்னா. ஏன்பா ஒரு 80 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியாப்பா, செய்கிறியா அப்படின்னு. இது கேட்குறேன். திடீர்னு பார்த்தா அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுன்னு அழுதுட்டு என்னோட நெஞ்சில் சாஞ்சு, இந்த சைடில் நெஞ்சில் சாஞ்சு கையை பிடிச்சிட்டு அழுன்னு 5 நிமிஷம் அழுகிறாங்க. என்ன, எனக்கு இப்போ சொன்னால் கூட தொண்டை அடைக்கும் அந்த சூழ்நிலை. என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஏங்க நீங்கள் ஹோட்டலில் சென்னையில் இருந்தோம் இல்லையா, அப்போ அந்த ஹோட்டல் வந்து காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்னு கொடுப்பாங்க, இலவசமாக 2 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதனால நான் உங்களுக்கு என்னோட சாப்பாடையும் சேர்த்து வாங்கி கொடுத்தேன். மத்தியானம் நான் சாப்பிடல, நைட்டு நான் சாப்பிடல, 1 வாரமாக நான் வெறும் லெமன் ஜூஸும் காஃபி தான் குடித்தேன். என்கிட்ட காசு இல்லை. மாமியார்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமாக இருக்கிற ஆள் நீங்கள், உங்கள் அம்மாட்டையும் கேட்க மாட்டீங்க, யாருமே உதவியே செய்யலைங்க, யாருமே என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கையிலிருந்து பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. 3 10 ரூபா நோட் இருக்கு. எவ்வளோங்க? 3 10 ரூபா நோட். ஒரு 80 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கறக்கு, கோழிக்கறி வாங்கறக்கு வக்கில்லாத பிச்சைக்காரன் இந்த அருண் பிரகாஷ். என்னங்க, 80 ரூபாய்க்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கறக்கு வக்கில்லாத பிச்சைக்காரன் இந்த அருண் பிரகாஷ். உடஞ்சு போயிட்டேன். இருந்தது 2.5 கோடி ரூபாய் வீடு, கார் 15 லட்சம், எல்லாமே இருக்கு. ஆனால் நான் பிச்சைக்காரன், ஒன்றுமே இல்லையே. என்னடா பண்ணுது? 30 கோடி தேவனை கும்பிட்டனே, வருஷம் 1 லட்சம் நான் உண்டியில் போட்டனே, மொட்டை அடிச்சனே, அது கூட்டி கழிச்சா கூட எனக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டோட வந்திருக்கணுமே, ஒன்றுமே இல்லையே. நண்பர் யாருமே ஹெல்ப் பண்ணலையே. ரொம்ப வேதனை, உச்சக்கட்டம். போய் என் மனைவிட்ட சொல்கிறேன், பா அங்கே ஒரு இடம் இருக்குது, ஒரு 8.5 சென்ட் இடம், அதை நம்ம வித்தரலாம், 40 லட்சம் வரும், 20 லட்சம் வட்டிக்கு வெளியே கொடுக்கலாம், 2 ரூபா வட்டிக்கு 40,000 வரும். பையன் ஊட்டியில் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு கொடுக்கலாம். இங்கே செலவெல்லாம் ஆகும். 1 வருஷம் டாக்டரு கண்ணு ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்ட்டாரு, செலவுக்கு இல்லை. அவங்க சொல்கிறாங்க மறுபடியும் ஒரு வாய்ஸ், 2வது டைம் வாய்ஸ் வருது, ஏங்க ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க, அவசரப்பட்டு எடுக்காதீங்க முடிவு. இன்றைக்கி அவசரத்தில் நினச்சி, இல்லை என்னடி அவசரம் உனக்கு, ஒரு 80 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கறதுக்கு வக்கில்லாத பிச்சைக்காரன் ஆகிட்டேனே நான். ஏசி, ரூமுக்கு ரூம் ஏசி வச்சுருக்கேன், பெரிய எல்இடி ஸ்க்ரீன் டிவி வச்சுருக்கேன், எல்லாம் இருந்து நான் தரித்திரமாக ஒன்றும் இல்லாமல் இருக்கேனே. ஐ எம் ஜீரோ, நான் ஒன்றுமே இல்லை, ஜீரோ அப்படின்னு கோக்கும்போது அவங்க இல்லைங்க அவசரப்படாத மாதிரி கோவத்தில். ஒரு ஆம்பளை என்ன சொல்லுவோம், ஒரு கோவத்தில் வருது இல்லையா. அப்போ என்னோட பணத்துக்காக தான் நீ இங்கே இருக்கிறியா என் கூட, ஒரு பேடான வார்த்தை தான், தப்பு இல்லைங்களா? அது சொல்லக்கூடாது இல்லையா ஒரு பெண்கிட்ட, என் பணத்துக்காக தான் நீ என் கூட இருக்கியாங்கிறது எவ்வளோ பெரிய கொச்சையான வார்த்தை. அது சொல்லும் பொழுது என்னோட சட்டையை பிடிச்சி உழுக்குனாங்க. அடப்பா, இப்படியாடா நீ என்ன சொன்ன, பணத்துக்காகவாடா நான் இருக்கிறேன், உன் மேலே அன்பு வச்சு தாண்டா இத்தனை நாள் இருந்திருக்கிறேன்னு சொல்லி அழுன்னு அழுதுட்டு போயிட்டான். சார் எனக்கு அந்த கோபம் 2 நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா மேலேயே வரல, இவங்க கீழேருந்து மேலேயே வரல. என்னடா அது, நம்மளே ஒரு இவ்வளோ பிச்சைக்காரனாக இருக்கமே, தரித்திரத்தில் உச்சக்கட்டமாக இருக்கமே, ஆனால் ஏன் இப்படி இவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்துகிறாளே, நம்ம என்னடா பண்ணுறதுன்னு ஒரே வேதனை. 2 நாளாக அந்த வேலை செய்கிற பொண்ணு ஃபுட்டு கொடுக்கணும். எங்கே பாப்பேன், அம்மா எங்கே அப்படின்னா, அவங்க அழுதுகிட்டே இருக்காங்கண்ணா, மூஞ்சியெல்லாம் செவந்து போச்சுண்ணா.
ஆனால் நம்மளை பார்த்து சொல்ல முடியாது, என் கலர் அந்த இதில் சிவப்பு ஆகாது. ஹல்லேலூயா. அவங்க கலருக்கு ஆகும். அதனால் அழுதுட்டுருக்காங்கன்றான். என்னடா இது ஒரு பிரச்சனை, ஃபஸ்ட்டே ஒரு ப்ராப்ளம், இது வேறு பிரச்சனை. மதர்-இன்-லா வந்து ஷீ இஸ் என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் லேடி இந்த சென்ஸு 30 பேரை கேஸ் ஏஜென்சி ஆளுமை செய்கிறவங்க, ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. அவங்க அப்பாவும் இறந்துட்டார் 2002. அவங்க ஒருத்தர் தான் இவங்களை கொண்டு வந்து மேலே கொண்டு வந்தது. ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் லேடி. அவங்ககிட்ட என்ன சொல்லி அவங்க என்ன நம்மளை என்ன இது திட்டுவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம் வேறு. 2 நாள் ஆகுது, வரல இவங்க மேலே. டிசம்பர் 2ஆம் தேதி 2012 இவங்க மத்தியானம் ஒரு 12 மணிக்கு என்னங்க மேலே 2 பேர்த்த கூட்டிகிட்டு வராங்க. அது முன்னாடி வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க தான். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்கிறவங்க 2 பேர் வராங்க. அவங்க பேர் சரவணன், கோமதின்னு அவங்களோட கசின் சிஸ்டர். நான் படுத்துட்ருக்கேன். இந்த பக்கம் பக்கத்தில் பார்த்தா இந்த பக்கம் பேக்கெட்டில் எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அவங்க பிரதர் உங்களுக்கு ப்ரே பண்ணுறோம் பிரதர், ஜபம் பண்ணுறோம் பிரதர்னா. நம்ம இருந்த மார்க்கம் வேறு. பட்டை அடிச்சுட்டு படுத்துருக்கேன். என்ன ஜபம் பண்ணுவேன்னு கேட்குறேன். இல்லைங்க உங்கள் கண்ணு கிடைக்கணுன்ட்டு ஜபம் பண்ணுறேன்னு. என்ன கிடைக்கும், உங்களுக்கு கண்ணு கிடைக்கும், ஏசப்பா உங்களுக்கு கிடைப்பாருன்னாங்க. ஏசு சாமியை நீங்கள் கும்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. நான் புக் எடுத்து அந்த புக் எடுத்து காமிக்கிறேன். இதெல்லாம் நான் படிச்சுட்ருக்கேன், இதெல்லாம் பண்ணாத உன் ஏசு பண்ணுமான்னு. இது 10ஓட சேர்த்து 11 ஏசு இல்லைங்க, ஏசு ஒருவரே தெய்வம். ஹல்லேலூயா. அவரோட விசுவாசம் சொல்லிட்டு 2 பேர் ஜபம் பண்ணுறாங்க. சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஜபம் பண்ணுறாங்க ஒரு அரை மணி நேரம். கண்ணில் கொட 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 கொடன்னு அழுக. நான் ஆண்டவருக்குள்ளே வர முன்னாடியெல்லாம் என்னென்னா கிறிஸ்துவத்தை பார்த்தாவே கிண்டல் அடிப்பேன். டிவியில் போட்டாவே பாடுறா எப்படி கொல கொல கொலன்னு அடித்து நடிக்கிறானுங்க, பாடுறா பணம் சம்பாதிக்கிறக்கா பண்ணுறானுங்களாம் பாடுறாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆவியானவர் உள்ளே இறங்கும் பொழுது தானாகவே கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. அப்போது அவங்க ஜபம் பண்ணுறாங்க, அழுகிறாங்க, அழுது ஜபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு கொடுன்னு. முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரதர் வந்து சொல்கிறார், பிரதர் அண்ட் சிஸ்டர் 2 பேரும், நீங்கள் இயேசுவை 2 நாள் ஏற்றுக்குங்க, உங்களுக்கு அற்புதம் வந்து நிற்கும் அப்படின்னு. என்ன அற்புதம்னா நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பார் இயேசுன்றார். நம்ம என்ன கேட்போம்? அடுத்த வார்த்தை, அப்போது நடக்கலினா கண்ணு கிடைக்குமான்னு நான் கேட்கல. இயேசு எனக்கு அற்புதம் செய்யலினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறேன். செய்யலினான்னு கேட்கும்போது, பிரதர் கோயம்புத்தூரில் தான் என்னோடய வீடு அட்ரஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நேராக வாங்க, என் சட்டையை பிடிங்க, என்ன அடிங்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோட விசுவாசம் பாருங்கள் எப்படின்ட்டு. இயேசுவை கும்பிடுங்கன்ட்டு போயிட்டார். அவர் பாட்டில் போயிட்டார். என் மனைவி பார்த்தா அழுகுதான். ஓகே, இது இவங்க பேசவே மாட்டாங்களாட்டுருக்கு, நான் விட்டேன். 1 மணிக்கு இது நடக்குது மத்தியானம். 3:30 மணிக்கு எனக்கே தெரியாமல் என்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எனக்கே தெரியாமல் நான் முழங்கால் போடுறேன். ஹல்லேலூயா. முழங்கால் என்னோடய ரூமில் ஏசி போட்டு முழங்கால் போட்டு பெட்டுக்கிட்ட நின்று இந்த பக்கம் திரும்புகிறேன். முழங்கால்லையே இந்த பக்கம் திரும்பி அந்த விக்கிரக பேரெல்லாம் சொல்கிறேன். லைனாக எல்லா பேரும் சொல்லி என்ன சொல்கிறேன்னா, சாமிகளா இயேசுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, புது சாமி. அதனால் சின்னதில் வந்து சாமி கண்ணை குத்துன்னு சொல்லி பயமுறுத்தி இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு கண்ணு போச்சு, இன்னும் ஒரு கண்ணு தான் இருக்குது. நான் இயேசுன்றது கும்பிட போய் இந்த கண்ணையும் குத்திராத. அதனால் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், 2 நாள் உங்களுக்கு லீவ். என்னங்க 2 நாள்? குழந்தையை போல கர்த்தர் மாற்றிட்டார். அப்போது 2 நாள் உங்களுக்கு லீவ், அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அப்படியே முழங்காலே இப்படி திருப்புறேன். இயேசுன்னு சொல்கிறாங்க. நீ போவாதான், நீ உண்மையான சாமியா கேட்குறேன். எனக்கு அற்புதத்தை செய்வியா? இன்றைக்கி நைட் 12 மணியோட ஒரு நாள் முடிந்தது, நாளைக்கு நைட்டு 12 மணியோட இன்னொரு நாள் முடிந்தது. அப்போ இன்னைக்கு 2 நாளில் அற்புதம் எனக்கு செய்யலைன்னா
என் பின்னாடி நீ வரவே கூடாது, உன் பக்கமே நான் வரமாட்டேன். அப்படி எனக்கு என்னாவது அற்புதம் நடந்தால் உன் காலடியில் உழுவேன், என்னை யாரும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அறிக்கை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என்னங்க, இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? சும்மா இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தனை வச்சு பேச வைக்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் யுத்தம். உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்கவுண்டர் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போது ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். நான் அந்த அறிக்கை இட்டுட்டு இயேசுன்னு சொல்லிட்டு 12 மணி வரைக்கும் பார்ப்பேன். நான் என்ன நினச்சேன்னா, யாராவது ஒருத்தர் 5 லட்சம் 10 லட்சம் பணம் கொடுப்பான், அதுதான் அற்புதம். அற்புதம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள பணம் கிடைக்கலன்னா, இயேசுவே ஏன் ஆண்டவரே கொடுக்கல, எனக்கு இன்னைக்கு கடன் கட்டணுமே ஏன் கொடுக்கல, உன்னை நம்பி வந்தனே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், நீயே கேட்குறனே கொடுக்க மாட்டேங்கிறியே. இதுதான் நம்ம கேட்குறோம். ஆனால் அவர் இலவசமாக ஜீவனை கொடுத்துருக்கார், அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவன் இருந்தால் தானே எல்லாமே. ஆமென். சுவர் இருந்தால் தான் சித்திரம். அப்போது நான் 2 மணி நேரம் கழித்து 3:30 மணிக்கு கன்ஃபஸ் பண்ணுறேன். 5:30 மணிக்கு மறுபடியும் இந்த கையில் வாட்ச், ரேடியம் வாட்ச் இருக்கும், எடுத்து பார்க்குறேன். 5:30 மணி ஆச்சு. இயேசு என்ன இன்னும் ஒன்றுமே காணோம், ஒரு அற்புதத்தை காணோம், யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல, எனக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கல, இவ்வளோ தானே உன்னோட பவர். என்னங்க, இவ்வளோ தானே உன் பவர். அடுத்தது 7:30 மணிக்கு மறுபடியும் எந்திரிக்கிறேன். குப்புற தான் படுத்துக்கணும். எப்படிங்க, கண் ஆப்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் குப்புற படுத்துக்கணும். நேராக படுத்தனா கண் அந்த ஜெல் உள்ளே போயிடும். அதனால் சூப்பர்மேன் பொசிஷன் தான், அப்படியே தான் படுத்துட்டு இருக்கணும் 18 மணி நேரமும். 7:30 மணிக்கு டைம் பார்க்குறேன், என்ன இயேசு இன்னும் அற்புதத்தை காணோம் அப்படிங்கிறேன். டக்கு டக்கு டக்குன்னு கதவு தட்டுறாங்க. என்னங்க, கதவு, என்னோட பெட்ரூம் கதவு தட்டுறாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், சூப்பர், இயேசு உடனே காது கேட்டுருச்சாட்டு இருக்குதுன்னு. கதவு திறக்கிறாங்க, பார்த்தா என்னோட வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு, அண்ணா 3 இட்லிங்கண்ணாங்கிறா. என்னம்மா இயேசுன்னு சொன்னால் 3 இட்லி வருது, ஏன்னா 3 தாளும் இட்லி வருது. மத்தியானம் ரசம் சாப்பாடு தான், காலையில் 2 இட்லி தான். அக்கா எங்கன்னு கேட்டேன். அண்ணா அழுதுகிட்டே இருக்காங்கண்ணா, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்கண்ணா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிறதோட இப்போ ரொம்ப அழுகிறாங்கண்ணா அப்படின்னா. சரிடா என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த 3 இட்லியை சாப்பிட்டுட்டு, அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் ஸ்லோகம் சொல்லுவேன். இந்து ஸ்லோகம் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு தான் படுப்பேன். அன்னைக்கு முதல் முறையாக நான் படுக்கும் பொழுது 9:30 மணிக்கு, இயேசுவே என்னை காப்பாத்து, சத்தமாக சொல்லுங்களேன், இயேசுவே என்னை காப்பாத்து. நீங்கள் டிமாண்ட் பண்ணிக்கங்க, இன்னைக்கு உங்ககிட்ட வருவார். இயேசுவே என்னை காப்பாற்று. ஆமென். படுத்துட்டேன். 11:30 மணி இருக்கும், எனக்கே தெரியாமல் குப்புற படுத்திருக்கேன். முதுகுல யாரோ டப் டப் டப்புன்னு தட்டுறாங்க. சம்படி சிட்டிங். எந்திரிக்கிறேன், இந்த பக்கம் கண்ணில் கப்பு இருக்குது, கண்ணு தெரியாது, இந்த கண்ணில் இப்படி பார்க்குறேன், ஒய்ஃப் வரல இன்னைக்கும். திடீர்னு பார்த்தா வயிற்றை கலக்குது. என்னங்க, வயிறு கலக்குது. யோசிச்சு பார்த்தா வெறும் 3 இட்லி சாப்பிட்டேன். மத்தியானம் ரசம் சாப்பாடுக்கு என்னடா வயிறை கலக்குது. போய் பாத்ரூம் அட்டாச்சில் போய் அந்த இதில் பாத்ரூமில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டில் உட்கார்றேன். எந்த இடத்துல 12 வருஷமாக ஜபம் பண்ணுறேன் அதே பாத்ரூமில் உட்கார்றேன். உட்காந்து கண்ணை மூடுறேன். டாய்லெட்டும் போல, யூரினும் போல, கேஸும் எதுவுமே இல்லை. சும்மா போய் அங்கே உட்கார்றேன், அந்த வயிறு வலி சரியாயிடுச்சு. கண்ணை மூடி, இந்த கண்ணை மூடி இயேசுவே காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். பெரிய சர்ப்பம், என்னங்க 5 தலை, கரு நாகம், பெருசாக இருக்குது உருவம், புஸ்ஸு புஸ்ஸுன்னு கொத்துது. ஏன்னா நான் அந்த மார்க்கத்துலாம் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். இந்த வாழைத்திட்டம் கோயில் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போயிருக்கேன். மண்ணெல்லாம் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஒருவேளை நான் இயேசுன்னு சொன்னேன்னா அதுக்கு பிடிக்கலையோ, அது நம்மளுக்கு விஷன் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க. இப்போ தான் தெரியுது. வேதாகமத்தில் படிக்கும்போது தான் ஆதாம் ஏவாளை பிரித்தது, பாவத்துக்குள்ளே கொண்டு வந்தது யாருங்க? சத்தமாக சொல்லுங்களேன், சர்ப்பம். அந்த சர்ப்பம் வெளியே இப்படி புஷ் புஷ்ன்னு காட்டுது, எனக்கு தெரியல என்னடாதுன்னு சொல்லும்போது வென்டிலேட்டர்லேருந்து ஒரு எரிஞ்ச டெட் பாடி எரிஞ்ச ஸ்மெல்லு. சம்திங் இஸ் ராங், உள்ளே என்னமோ ஒன்று ஏவுது, இதில் ராங் அப்படின்னு சொல்லி
11:30 12 ஆனா அன்னைக்கு நாள் முடிஞ்சுது. எந்திரிக்கிறேன், ட்ராயர்லாம் போட்டுட்டு நேராக கீழே போகிறேன். என்னோடய அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. தட்டி எங்கே தீபா எங்கன்னு கேட்குறேன் ஒய்ஃபை. தெரிலப்பா, அங்கே தான் அழுதுட்டு இருந்தாப்பா. வேலை செய்கிற பொண்ணை கேட்குறேன், எங்கப்பா? இல்லை அவங்களும் அண்ணா அங்கே தான் வெளியே நின்று அழுதுட்டு இருந்தாங்கண்ணா. மேலே ஒரு வாடகைக்கு விட்டுருந்தோம். நான் எங்களுக்கு ஒரு ரூம் மட்டும் இருக்குது, மீதியெல்லாம் வாடகைக்கு. அங்கே அந்த வாடகைக்கு போகும்போது அண்ணா வரலிங்கண்ணா, அக்கா வரலிங்கண்ணாங்கிறான். எங்கள் வீட்டு கேட்டு கார் நிற்குது, கேட் இருக்குது. அங்கே நான் வரும்பொழுது இயேசுவேன்னு தான் சொன்னேன். இயேசுவே என்னாச்சே தெரியலையே, பயமாக இருக்கேன்னு. ஏன்னா எங்கேயாவது வெளியே போயிட்டாங்களா அந்த மாதிரி சிந்தனை. ஏன்னா கோவம் ரொம்ப 3 நாள் மேலேயே வரல. அப்போது உள்ளிருந்து ஒரு வாய்ஸ், இன்னைக்கு நான் அறிக்கைறேன்னா அது பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அன்னைக்கு அது எனக்கு தெரியாது. உள்ளிருந்து ஒரு வாய்ஸ், இல்லை நீ பின்னாடி போ, பின்னாடி ரூமுக்கு போன்னு 3 டைம் வாய்ஸ் சத்தம் கேட்குது. நான் போகிறேன். கரெக்டாக போகும் பொழுது 12 கூட ஆகலை, அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஏன் நான் டைம் கொடுக்குறேன்னா, அவர் காட் இஸ் அ டைம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஆமேன். ஏற்ற காலத்தில், ஏற்ற நிமிஷம், ஏற்ற நொடியில் அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது நான் அப்படி பயணித்து கதவை திறக்கும் பொழுது ஐயோ இயேசுவே அப்படின்னு தான் சொன்னேன். என்னன்னு பார்த்தா, அந்த 2 இடத்துல கார்னரில் என் மனைவி காலை விரிச்சிட்டு கையில் ஒரு பேப்பர், என்னங்க கையில் ஒரு பேப்பர், கரெக்டாக நான் கதவை திறக்கிறேன், அந்த உதட்டில் டச் பண்ணுறாங்க. முழுங்கலை, இங்கிருந்து கொண்டு வரல. அதான் டைம் பர்ஃபெக்ஷனிஸ்ட். கரெக்டாக அந்த இடத்துல உதட்டில் கொண்டு போகிறாங்க. ஐயோ இயேசுவேன்னு சொல்லி சம்திங் ராங்னு சொல்லி எனக்கு தெரியுது. கதவை தட்டிட்டு போய் தட்டி விட்றேன். அதில் நிறைய என்னென்னமோ இருந்தது, பவுடராக. இந்த கையை மறைச்சிக்கிட்டாங்க. அவங்க கையை இழுத்து என்னென்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு காலை பிடிச்சி அழுன்னு அழுதாங்க. என்னப்பா என்ன, எனக்கே ஊனமாக இருக்குது, என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னா. இந்த கையை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது தான் தெரிஞ்சுது, அது எலி மருந்து, தற்கொலை முயற்சி. இந்த செகண்டில் தான் கர்த்தர் என்னை தொட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், எப்படி சார் இந்த செகண்டில் எப்படி சார் கர்த்தர் உங்களை தொட்டார்னு. 1 மணி நேரம் கழித்து நான் போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இறந்துருப்பாங்க. இறந்தா நான் ஊனமாக இருக்கேன், போலீஸ் வருவான், எல்லாம் பிரச்சனை வரும், நான் தூக்கில் தொங்கியிருப்பேன், என் மகன் அனாதையாக இருந்திருப்பான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இது தெரிஞ்சிருந்தா அவங்க மறைச்சிருப்பாங்க. அடுத்த நாள் மத்தியானம் தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஷீ ஃபிக்ஸ்டு, நான் பண்ணணும். என் வீட்டுக்காரர் என் பணத்துக்காகன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்கு தாங்க முடியல. ஆண்டவர் இந்த ஒரு செகண்டில் தான் எனக்கு ரட்சிப்புங்கிற போர்வையை போட்டார். ஹல்லேலூயா. பணம் காசு முக்கியமில்லை, அவர் கொடுக்கிற ஜீவன் தான் முக்கியம். ஹல்லேலூயா. நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமாக இருக்கேன்னு சொன்னார்ல, அவர் கொடுத்த ஜீவன். அப்போ அந்த லெட்டரில் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, என் மனைவி, என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு கண்ணு ஊனமாயிருச்சு, அதனால் எனக்கு தாங்க முடியல, அதனால் தற்கொலை பண்ணியிருக்கிறேன், அவரை ஜெயிலில் போடாதீங்க. என் மாமியார் ரொம்ப நல்லவங்க, அவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க. என்னுடைய மகனுக்கு எனக்கு உண்டான சொத்தை கொடுத்துருங்க. கடைசியாக என்ன பெரிய ஹைலைட்னா, தன்னுடைய கையை கட் பண்ணி ரத்தத்தால் அதில் தம்பு இம்ப்ரெஷன் போட்டிருக்காங்க. அந்த லெட்டர் கூழாங்கல்லாம் இருந்தது. என்னோட இருதயம் கோலியாத்தான் இருந்தது. அந்த கல்லால் இதை உடைச்சிது. ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஆண்டவர் அந்த டைமில், நிறைய பேருக்கு புரிஞ்சுதா புரியலையா? சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க, புரிஞ்சவங்க மட்டும். ஆமேன். மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். யார் என்ன தட்டினது முதுகுல? யார் என்ன கொண்டு போய் அந்த பாத்ரூமில் உட்கார வச்சது? 12 வருஷம் ஜபிச்ச இடம். யார் எனக்கு தரிசனத்தை கொடுத்தது? யார் எனக்குள்ள அங்கே போன்னு சொன்னது? கரெக்டான டைமில் கதவை திறக்க வச்சது யாருங்க?
சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு, இயேசு ஒருவரே தெய்வம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்குள்ள அன்னைக்கு நான் சரண்டர் ஆனேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னை வெட்டி போட்டாலும் நான் உங்களுக்காக தான். ஹல்லேலூயா. எனக்கு பொண்ணும் பொருளும் பெருசு இல்லைப்பா, இந்த ஜீவனை கொடுத்தீங்க, இந்த பிச்சைக்காரனுக்கு இந்த ஜீவனை கொடுத்தீங்க. இன்னைக்கு நானும் என் மனைவியும் என் பிள்ளையும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவர் போட்ட கிருபை, அவர் போட்ட பிச்சைன்னு சொல்லுவேன். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு 87வது சபையில் என்னை கொண்டு வந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வைக்கிறார். அவர் என்னை நிறுத்தி அழகு பார்க்கிறார். எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ நல்ல தேவன். இது மட்டும் பத்தாதுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளே வந்த மறைமுகமாக பாஸ்டர் சார் ஒரு சின்ன சொன்னது ஒரு இது பிழை என்னென்னா, நான் கோபியில் ஞானஸ்தானம் எடுக்கல. ஆக்சுவலாக சர்ச்சில் இதில் எடுத்தேன், சேவூர் பட்டணத்தில் சர்ச்சில் எடுத்தேன். அவங்க மதர்லாம் அவங்க போயிட்டுருந்தாங்க. அந்த டேனியல் பாஸ்டர், செல்வராணி சிஸ்டர்லாம் வந்து என்னோட மாமியார்லாம் சிஎஸ்ஐ போயிட்டுருந்தாங்க. அங்கேருந்து ஒரு எனக்கு அவங்க அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. அங்கேருந்து சிஎஸ்ஐ ஹிந்துவில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு புறக்கணிக்கப்பட்டு அவங்கள ஏந்தி வழி நடத்தினது செல்வராணி சிஸ்டர், அவங்க ஃபேமிலி எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நான் போய் 2013 ஞானஸ்தானம் எடுத்தேன். மறைமுகமாக ஒளிஞ்சு போய் எடுத்தேன். பேச தெரியாது, மைக்கு பிடிச்சி பேச தெரியாது, பாடு தெரியாது, கவிதை தெரியாது, எதுவுமே தெரியாது. ஐ எம் ஜீரோ, நத்திங். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஹீரோ ஆக்கியிருக்கார். ஹல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசிக்கிறது 66 புத்தகம் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம். வேதாகமம் என்னங்க, வேதாகமத்தில் எல்லாம் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கோம். பாஸ்டர் சார் வாரம் சொல்லுவார் எல்லாமே. நான் வாட் ஐ பிலீவ், இந்த செஞ்சுரியில் இந்த காலத்தில் நீங்களும் நானும் தான் நடமாடும் ஒரு பைபிள். ஹல்லேலூயா. ஒரு ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பியிருக்கார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையில் நிறைய பேர் ஜீவனுள்ள சாட்சியை எழும்ப போகிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாயை திறக்க போகிறார். ஆமென். 2வது ஆப்ரேஷன் 2013 6 மாதம் கழிச்சு. ஆனால் 2013 ஸ்டார்டிங்கில் 3 மாதம் ஆண்டவருக்குள்ள ரட்சிப்பு வந்ததுக்கப்புறம் மான் கால்களை போல பலன் கொடுப்பார். என்னங்க, காண்டாமிருகத்தின் கொம்பை போல நம்மை உயர்த்துவார். வசனம் அது கரெக்டுங்க, எல்லா வசனமும் அது உண்மை. இதை மட்டும் பருகுனா போதும், நம்ம 100 வருஷம் வாழலாம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் 3 மாதத்தில், டாக்டர் என்ன சொன்னார், 1 வருஷம் நீ கிளினிக் போகக்கூடாதுன்னு சொன்னார். 3 மாதத்தில் நான் கிளினிக் போனேன். ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் போட வச்சேன், கைட் பண்ணேன், அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. மாமியார்கிட்டேருந்து என்னோட கண் ஆப்ரேஷனுக்கு கடனாக வாங்கினதை வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுக்க வச்சார். ஹல்லேலூயா. அடுத்த ஆப்ரேஷனுக்கு கையில் செலவுக்கு எங்கள் கையில் 2 பரிவாரங்களில் பணத்தை கொடுத்தார். எது? கேஸ் மூலியமாக, கிளினிக் மூலியமாக. 2வது ஆப்ரேஷன் போகிறேன், அதே 7 மணி நேரம் ஆப்ரேஷன். வரும்போது இப்படி கையை சிலுவையில் போட்டு வரேன். ஒய்ஃபெல்லாம் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அழுதியேன்னாங்க, இப்போ எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சந்தோஷமாக வந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றுமே இல்லை, பெயின் இல்லைன்னு. 3வது ஆப்ரேஷன் நடக்குது. அதே ஹாஸ்பிட்டலில் சங்கரநேந்திராலயா போகிறோம். டாக்டர் பார்த்துட்டு இன்னும் 2 மாதம் கழிச்சு வாங்க, ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு. அந்த 4வது ஆப்ரேஷன் போனோம். அவங்க டாக்டர் பேர் பிரேமா பத்மநாபன். ஏன் சொல்கிறேன் அந்த பேர் இல்லைன்னா, ஆண்டவர் ஆயத்தம் பண்ண தேவ தூதர்கள் அவரெல்லாம். இன்றைக்கி ஜீவனுள்ள சாட்சி 14 வருஷமாக சொன்னேன்னா அவங்க மூலியமாக தான் ஆண்டவர் என்ன கண்ணை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அப்போது அந்த லேடி பேர் பிரேமா பத்மநாபன், பிராமின் லேடி. அவங்க ஐரம்மா. போய் முடிஞ்சு இந்த புக் எடுத்து வச்சு, இது நம்ம புக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ABCD எல்லாம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். கண்ணை மூடி EAB அப்படின்னு படிக்கணும், நிறைய பேத்துக்கு தெரியும். அதை படி அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், வைராக்கியம் ஆண்டவருக்குள்ளே புதுசாக வந்தபோது எப்படி இருப்போம், பயங்கரமாக இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அப்படியே டவுன் ஆகிடும், அது வேறு விஷயம். ஓகே, மங்கி எறிகிற திரியாயிடுவோம். அதுதான் மங்கி எறிகிற திரியை இன்னைக்கு ஏத்துறதுக்கு தான் என்ன கூப்பிட்டுருக்காரு. ஹல்லேலூயா. அப்போது நான் சொல்கிறேன், மேடம் நான் பைபிள் படிக்கிறேன் மேடம் அப்படின்னு. நீ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டில் போய் படி, இப்போ ABCD படி அப்படிங்கிறாங்க அந்த மேடம்.
ஓகேன்னு சொல்லி நான் படிக்கிறேன். பக்கத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, மேடம் எப்போ மேடம் என் வீட்டுக்காரருக்கு கண்ணு தெரியும் மேடம், 1 வருஷம் ஆச்சு மேடம், 4 ஆப்ரேஷன் ஆச்சு மேடம். அவங்க நினச்சிக்கிட்டாங்க நான் இந்த இடது கண்ணில் தான் படிச்சுட்டு இருக்கேன். பார்க்கல, என்ன பார்க்கல. ஃபஸ்ட்டு உள்ள ரூமில் கூப்பிட்டு இந்த கப்பை எடுத்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி லென்ஸ் வச்சுட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. இவங்க வெளியே தான் இருந்தாங்க. அப்புறம் உள்ளே கூப்பிட்றாங்க, எப்போங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் படிக்கிறேன், EABCDRQ அப்படின்னு படிக்கிறேன். இவங்க மறுபடியும் எப்போ மேடம் கேட்குறாங்க. அவங்க அந்த மேடம் சொல்கிறாங்க, உங்கள் ஆத்துக்காரர் படிக்கிறாரு பாரு, உங்கள் ஆத்துக்காரர் படிக்கிறாரு பாரு அப்படின்னு. என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு. ஐ டோன்ட் நோ விச் காட் யூ ப்ரேய்டு. என்னங்க அந்த அம்மா சொல்கிறாங்க என்ன பார்த்து, ஐ டோன்ட் நோ விச் காட் யூ ப்ரேய்ட், இட்ஸ் பவர்ஃபுல். ஹல்லேலூயா. நீ எந்த சாமியை கும்பிட்டேன்னு தெரியாது, அது பயங்கரமான சாமின்னு சொல்கிறான். நாங்கள் 2 பேர் சொன்னோம், இயேசுதான் எங்களுடைய மெய்யான தெய்வம். ஆமென். எத்தனை % என் கண் பார்வை போச்சுங்க? சத்தமாக சொல்லுங்க. அதே டாக்டர் உன் ஹஸ்பண்டுக்கு 100% கண் பார்வை கிடைச்சது. இது தேவனாலே எல்லாம் கூடும். அந்த டாக்டரே சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ ஹவு. 95% கண் பார்வை போனது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உன் ஆத்துக்காரருக்கு 100% கண் பார்வை கிடைச்சிது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அடியேன் உங்க முன்னாடி 100% கண் பார்வையில் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர்த்துக்கு இது ஜீவனுள்ள சாட்சியா இருக்கு? சத்தமே இல்லையே. ஆமென். தேவன் ஒரு பொழுதும் நம்மளை கைவிடவே மாட்டார். விடுவாரா? சத்தமா. ஆண்டவருக்குள்ள வந்த பொழுது ஆண்டவர் அற்புதத்தை கொடுத்துட்டாரு, எல்லாம் ருசிச்சோம், வைராக்கியம் ஆகிறோம். பாஸ்டர் சார்லாம் வந்து எனக்கு மைக்கு கொடுக்குறாரு, பிரதர் குட் ஃப்ரைடே மெசேஜ் படிங்கங்கிறாரு. நான் சொல்கிறேன், இல்லைங்க எனக்கு படிக்க பேச தெரியாதுன்னு. படிங்க பிரதர், பரவாயில்லங்கிறாங்க, படிக்கிறோம். அப்புறம் கோபி செட்டிப்பாளையம் வருவோம், செல்வராணி சிஸ்டர், டேனியல் பாஸ்டர் அவங்ககிட்ட. அப்போ இவர் காட்வின்லஸ் காலேஜுக்கு படிச்சுட்டு இருந்தார். அப்போல்லாம் வரும்போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகம் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஒரு ஆண்டவரை தேற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்தாங்க. அப்படியே வளர 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 என்னோட அம்மா பார்த்தாங்க, என்னோட மதர் பார்த்து, என்னடா இவன் ரொம்ப கிறிஸ்துவத்துக்குள்ளே ஏதோ கன்னத்தில் இப்படி பண்ணா, இப்போ பார்த்தா மைக்கை பிடிக்கிறான், சபையிலெல்லாம் போய் பேச ஆரம்பிக்கிறான், கெசட்டில் கிறிஸ்டியன்னு மாத்திரம். என்னங்க கெசட்டில் ஹிந்து வேண்டாம் கிறிஸ்டியன் மாத்திரம், ஜாதகத்தை கிழிச்சு போடுறான், இளையராஜா சாங்கு, இளையராஜா CD 550 CD உடச்சி போடுறான், எல்லா கெட்ட விஷயங்களையும் விட்டுட்டான். எப்படி இது சரியில்லையே? அப்புறம் என்னை மிரட்டுறாங்க என்னோட தாய். நீ இப்படியெல்லாம் இருந்தேன்னா ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது, அதெல்லாம் நான் எங்கே எழுதி கொடுத்துருவேன்? கோயிலுக்கு எழுதி கொடுத்துருவேன். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போது எப்படி இருப்போம்? ஏங்க எத்தனையோ இடத்துல கோயிலில் போய் தூணில் போய் காது கொடுத்து நான் பேசி பேசி என் காதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் நான் பாத்ரூமில் உட்காந்து இயேசுவேன்னு சொன்னால் எனக்காக வந்து பேசுகிற தெய்வன் எப்படி பெற்றவர்? ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருங்கும் போது எப்படி இருக்கும்? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளோ பிரம்மாண்டமான தேவன் என்னோட இருதயத்தில் வந்து உட்கார்றாங்க போது எவ்வளோ ப்ரைட் அண்ட் ப்ரவுட் மூமெண்ட். அப்போ நான் எப்போவுமே எப்படி இருப்பேன்னா, நெஞ்சை நிமித்தி மூக்கை தூக்கி சொல்லுவேன், இயேசு என்னோட அப்பாடாமே. ஹல்லேலூயா. கையில் இருக்கிற சிவப்பு கயிறெல்லாம் போய் பேட்ச் ஜீசஸ் சேவ்ஸுங்கிற பேட்ச் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கிடியோன்லேருந்து பைபிள் புதிய ஏற்பாடு இலவசமாக கொண்டு வந்து என் கிளினிக்கில் வைப்பாங்க. நான் ஹிந்து மார்க்கில் இருந்தபோது மதம் மாற்றீங்களான்னு சொல்லி அடிக்க போனவன், இன்னைக்கு அதே புதிய ஏற்பாடு 1000 ஸ்தோத்திர பலிகள் 15 ரூபாய்க்கு வாங்கி ரிப்பன் கட்டி வெளியே கிளினிக்கில் வச்சு 2500 பைபிள் போயிருக்குது. ஹல்லேலூயா. இது மதம் மாற்றம் இல்லை, மனமாற்றம். என்னுடைய கெட்ட பழக்கங்கள் அத்தனையுமே எல்லாத்தையும் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டார்.
என்னோட தாயார் இப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு கஷ்டத்தில் வந்திருப்பீங்க. என்னோட அப்பா இப்படி சொல்லிட்டாரு, எங்கள் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, என்னுடைய கணவர் இப்படி சொல்லிட்டாங்க, என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, என் பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டாங்க, நான் இப்படி அனாதையாக இருக்கனே ஆண்டவரேன்னு சொல்லி அழுதுட்டு வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை தான் சூஸ் பண்ணுறார். ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தந்தையாவது தாயாவது, யாருங்க, சகோதரன் சகோதரி, பிள்ளைகள், மனைவி, தன்னையே எவன் ஒருவன் வெறுத்தாதான் என் பின்னாடி சீசனாக வர முடியும்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அது கொண்டு வரும் பொழுது தான் ஆண்டவர் நீதிமான் ஆக்குவார், நீதிமான மகிமையும் படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் உங்களை வெட்டி விட சொல்லல. அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கு. எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டுமா சார், நான் அப்பா அம்மா வெட்டி விட்டுட்டுமா, மனைவி வெட்டி விட்டுமா, பிள்ளைகளை வெட்டி விட்டுமா, நான் தனியாக ஒரு வீட்டில் ஒரு இடத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொன்னால் இயேசு வருவாரானா? வரவே மாட்டார், வரவே மாட்டார். ஏன் வரமாட்டார்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட 100% நீ அன்பு காட்டு, ஆனால் என்னிடத்துல இன்ஃபினிட்டி நம்பர், இன்ஃபினிட்டின்னு என்னங்க, எண்ணில் அடங்கா அளவுக்கு என்கிட்ட அன்பு இருக்கணும். நானும் அவங்களும் ஈக்குவல் கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கீப் த வேர்ல்ட்லி பீப்புள், அந்த உலக பிரமாணமான மக்களை ஒரு லெவல் வை, ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்ன நேசி. அப்போ நீ என்ன கேட்குறியோ உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் கொண்டு வருவார். எங்கள் வாழ்க்கையில் நான் அப்படி அம்மாட்ட சொல்லும் பொழுது, எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணினா வெளியே போயிடும். அப்புறம் நான் சொல்லுவேன், எப்பவுமே ரொம்ப கர்வமாக சொல்லுவேன், மா நீ என்ன வீட்டு விட்டு நடு ரோட்டுக்கு விட்டினா நான் நிற்பேன், நான் என் மனைவி கையை பிடிப்பேன், என் மனைவியோட கையை என் பிள்ளை பிடிப்பான், என் பிள்ளையோட கையை கர்த்தர் கூட்டி கொண்டு போவார்மா. ஹல்லேலூயா. இப்படி தான் வைராக்கியமாக சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 2014 அது என்னோட தவறுகள். ரட்சிக்கப்பட்ட 2 வருஷம் என்னோட முழுமையான தவறு. ஐ கன்ஃபஸ் இன் ஆல் த சர்ச்சஸ் அண்ட் த ஆண்டவருக்கு. ஆனால் மனைவியும் பிள்ளையும் தப்பு பண்ணல. நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், அம்மா எனக்கு உதவி செய், கழுத்தில் கத்தி வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் இருந்த மார்க்கம் என்ன, நீ இருக்கிற மார்க்கம் என்ன, நீ இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஐ ஒன்ட் ஹெல்ப். நான் மிராஸ்தார் ஃபேமிலியில் இருந்தவன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மிராஸ்தார் ஃபேமிலி, அவங்க அப்பா மைனர் ஆக்சுவலாக, அப்படி இருந்தவங்க. நான்லாம் நீ சொல்கிறதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒரு வாக்குவாதம் வருது. அப்போது நான் எங்கள் அம்மாட்ட ஒரு மிரட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி, மாமிசஸ் இந்த வரும்ல அடிக்கடி, என்னதான் ஆண்டவர் இருந்தாலும் நீ இப்படி சொன்னேன்னா நான் வீட்டு விட்டு வெளியே போயிடுவேங்கிறேன். அடுத்த செகண்டே வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்ட்டாங்க. 2.5 கோடி ரூபாய் வீட்டில். நான் மேலே இருக்கேன், என் ஒய்ஃபும் பையனும் அங்கே இருக்காங்க அவனாஷியில், பக்கத்தில் 3 கிலோமீட்டர். நான் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நாளை காலையில் கேட்பேன், கரெக்டாக சொல்லு. சரி போட்டோம். படுத்து ஆண்டவர்கிட்ட நான் முழங்கால் போட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரைஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரை இப்படி சொல்லிட்டாங்களே. ஆண்டவர் என்ன சொன்னார், அமைதியாரு. என்னங்க, அமைதியாரு, யுத்தமோ என்னுடையது. ஹல்லேலூயா. அமைதியாரு, பேசாமல் இருன்னார். அடுத்த நாள் காலையில் போகிறேன், அவங்க அப்படியே பூஜையெல்லாம் பண்ணுறாங்க, கொண்டை போட்டுக்கிறாங்க, உப்புமா எடுத்து சாப்பிட்றாங்க, பொடி தொட்டு சாப்பிட்றாங்க. நான் அப்படியே போய் பேசாமல் உட்காந்துருக்கேன். அம்மா என்னம்மா யோசிச்சியாம்மான்னு கேட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டேன். இல்லைப்பா நைட்டு நிறைய டைம் யோசிச்சு பார்த்தேன், ஒரு டைமுக்கு 10-15 தடவை புரட்டி பார்த்தேன். 1 செகண்ட். புரட்டி பார்த்தேன், நல்லா யோசிச்சு தான் இந்த தீர்மானத்தை கொடுக்குறேன். நீயும் உன் மனைவியும் உன் பிள்ளையும் வீட்டு விட்டு வெளியே போயிரு. என்னங்க, அவங்க பென்ஷன் வாங்குறாங்க, நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் 10 வருஷமாக. போயிடுங்க. என்னம்மா இப்படி சொன்னா? இல்லை தீர்க்கமாக சொல்கிறேன்ப்பா, வீட்டு விட்டு போயிடு. நடு ரோட்டில் நிற்கிறேன். என்னங்க, எந்த பொருளும் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க எங்கள் அம்மா. என்னங்க, வீட்டில் டிவி 2 டிவி நான் தான் வாங்கினது, ஏசி எல்லாம் எதுவுமே தொடக்கூடாது, அப்படியே கார் எடுத்துகிட்டு போ.
உன் துணிமணி எடுத்துகிட்டு போ. நடு ரோட்டில் வந்து நிற்கிறேன். என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அவனாசியில் போய் பார்க்குறேன். ரொம்ப ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். நான் சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கேன். என் மனைவி கையை பிடிச்சி அழுகிறாங்க. ஏங்க நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாள், ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணால் கூட 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறவர், இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிறீங்க, நடு ரோட்டில் நிற்கிறீங்க, என்னங்க நாங்கள் கூட பரவாயில்ல. நான் கேட்டேன், ஏன்பா பரவாயில்ல, நீ என் கூட இருப்பியாப்பா, இல்லை உங்கள் அம்மா வீட்டில் இருப்பியா, இல்லை இந்த சூழ்நிலையில் என் கூட இருப்பியான்னு கேட்குறேன். என் மனைவி சொன்ன ஒரே வார்த்தை, ஏங்க நீங்கள் ஒருவேளை கஞ்சி கொடுத்தா கூட நான் உங்க கூடயே இருக்கேன். ஹல்லேலூயா. லேடிஸ் நிறைய பேர் இது இருக்கணும். ஹஸ்பண்டுக்கு துணையாக உடைஞ்ச நிலைமையில் ஜீரோவாக இருக்கும்போது பக்கத்தில் லேடிஸ் ஆகிய நீங்கள் ஹீரோவாக இருக்கணும். ஆமேன். அப்போது அவங்க ஒருவேளை கஞ்சி கொடுத்தா கூட போதுங்க, பரவாயில்லைங்க நான் இருக்கேன்றா. எப்படிங்க உங்களால் மட்டும் சிரிக்க முடியுது, எப்படிங்க சிரிக்க முடியுது அப்படின்னு கேட்குறா. நான் சொன்னேன், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவர் கைவிட தெரியாத தேவன். ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய தேவன். ஆமேன். நான் இன்னைக்கு அந்த வசனம் சொல்கிறேங்க, தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கூட்டி கொண்டு போவார். ஹல்லேலூயா. வாடகை வீடு பார்க்குறோம், 3 பெட்ரூம் பார்க்குறோம். கையில் எங்கிட்ட இருக்கிறது 1 லட்சம் ரூபாய் தான் கேஷ். ரொம்ப முக்கியமானது, நீங்கள் கேட்டு, பணம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் கொடுக்குற ஒவ்வொரு பணமும் சேமித்து வைங்க. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு மெசேஜ் அதுதான் கொடுக்குற. ஒவ்வொரு காசும் தரித்திரமாக போகிறதுக்கு விடாதீங்க. எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார் ஆண்டவர். மைக் சரியா இல்லை, கம்மியாக கேட்குது சில. ஹல்லேலூயா. விட்டு விட்டு கேட்குது. அப்போது எங்கிட்ட கையில் இருந்தது என்ன பாருங்க. ஹல்லேலூயா. என்ன கையில் இருந்தது 1 லட்சம் ரூபாய் தான் எங்கிட்ட. நாங்கள் வாடகை பார்க்குறோம், 3 பெட்ரூம் 3 பெட்ரூம் வீட்டுக்கு பார்க்குறோம். ஒரு பெட்ரூம் வந்து இயேசு சாமிக்கு ப்ரேயர் ஹால், இன்னொன்று வந்து எனக்கு ஒய்ஃபுக்கும், இன்னொன்று பையனுக்கு. 25,000 ரூபா வாடகை திருப்பூரில். 2.5 லட்சம் ரூபா அட்வான்ஸ். கையில் இருக்கிறதோ 1 லட்சம். ஒரு 6-7 வீடு போய் பார்க்குறோம். எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு என்னங்க ரேட்டு ஜாஸ்தி. ஆண்டவர் பொறுமையாக பார்ப்பார், எல்லாத்தையும் பொறுமையாக பார்ப்பார். ஒரு பிரதர் எனக்கு, என் மாமியாரோட மச்சனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர், அவர் கூப்பிட்றாரு, அண்ணா எங்கள் வீடு இருக்குது வந்து பாருங்க. சரி நாங்கள் போகிறோம். 3rd ஃப்ளோரு. எவ்வளோ பெட்ரூம் கேட்குறேன். அண்ணா 3 பெட்ரூம்ன்றார். ஹல்லேலூயா. பார்த்தா உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. என்னங்க ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. பெட் இருக்குது, ஹோம் தேட்டர் இருக்குது, ஏசி எல்லா ரூம்லையும் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஓவன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ அவர்கிட்ட என்ன பாருங்க சிஸ்டர், என்ன பாருங்க. ஹல்லேலூயா. அவங்கள பார்க்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமாக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். டிஸ்டர்பன்ஸ். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எல்லா திங்ஸும் இருக்காங்க. அவர்கிட்ட அவர் ஒய்ஃப் வந்து வெளியூரில் படிக்கிறாங்க. அவர் MBBS PGக்கு படிக்கிறார். எவ்வளோ வாடகை அப்படின்னு கேட்குறேன். எங்கிட்ட இருக்கிறது 1 லட்சம் தான். எனக்கும் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு தான் எல்லாமே தெரியும். அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்குறேன். அண்ணா ஒரு 50,000 கொடுக்குறீங்களா அண்ணான்னு கேட்குறாரு. என்னங்க 3 பெட்ரூம். அடுத்தது வாடகை எவ்வளோன்னு கேட்குறோம். எல்லா இடத்துலையும் 25. அண்ணா 10 ரூபா கொடுக்குறீங்களாண்ணா அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்புறம் நான் கேட்குறேன், சரி இந்த திங்ஸ் இத்தனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாங்கள் வந்து பால் காய்ச்சிருவோம் அப்படிங்கிறேன். அவர் கூப்பிட்றாரு, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் ஒரு பீரோ திறக்கிறாரு, ஃபுல்லு புக்ஸு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு துணிமணிகள். அண்ணா என்னோட சொத்து இதுதாங்கண்ணா, இந்த வீடு அத்தனை இருக்குது, நீங்களே யூஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தாயும் தகப்பனும் நடு ரோட்டில் விட்டாலும் கர்த்தர் விட மாட்டார். ஆமேன். அத்தனை ஏசி எல்லாமே யூஸ் பண்ணுங்கண்ணான்றோம். கையில் 50,000 கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஒரே சந்தோஷம். நானும் ஒய்ஃபும் ஹக் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது சாம்பிள் தான். இது வந்து நான் சொல்கிற சாம்பிள். மெயின் பிக்சர் பின்னாடி வருது பாருங்கள். நம்ம கர்த்தர் எவ்வளோ நல்லவர்ன்றது காமிப்பாங்க பாருங்கள். ஓகேன்னு சொல்லி
பாஸ்டர் சிஸ்டர் வந்து ப்ரே பண்ணி பால் காய்ச்சுறாங்க. காய்ச்சிட்டு பிரதர் உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சொந்தமாக வீட்டு கொடுத்துருவார் பிரதர் அப்படிங்கிறாங்க. ஓகே சரி. இந்த வாரம் போய் கோயம்புத்தூரில் போய் அரிசி பருப்பெல்லாம் ஒரு 25,000 வாங்கிறேன். 50,000 அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, 25,000 கொடுத்தாச்சு, மீதி 25,000 கையில் இருக்குது. எங்கள் அம்மா அப்படியே பார்க்குறாங்க, என்ன வாடகை கிடச்சிச்சா? ஆமாம்மா வாடகை போட்டோம். அடுத்த வார்த்தை, எப்போ போவேன், எப்போ காலி பண்ணிட்டு போவேன்? சரிம்மா நான் போயிடுறேம்மா, 10 நாளில் போயிடுறேம்மா. ஆண்டவர் அங்கே இருதயத்தை கடினப்படுத்துகிறார் பார்வோனா. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற சத்ரு ஆண்டவர் முறியடிப்பார். ஏன்னா என்னோட தாயார் நல்லவங்க தான் இன்றைக்கும். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் நல்லவங்க தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற சாத்தான் வருது இல்லைங்களா, அதுதான் கிரியை செய்யுது. அதனால் இன்னையிலேருந்து பிரதர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா நீ வந்து சாத்தான்னு சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம தாயும் தகப்பனும் அந்த வயதுலேருந்து நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது அந்த வீடு வந்துருச்சு. ஓகே, அந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் போகிறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது திருப்பூரில். நான் எப்போவுமே போய் சிடிஸ் எல்லாம் வாங்குவேன். சிடிஸு, காருக்கு சிடி, அந்த வசனமெல்லாம் ஆண்டவரோட வசனமெல்லாம் வாங்குவேன். காரில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு சிஸ்டம் போட்டிருந்தேன், மியூசிக் சிஸ்டம். இளையராஜா சாங், ஏஆர் ரகுமான்லாம் பாட்டை கேட்குறதுக்கெல்லாம் போட்டிருந்தது. இப்போ ஆண்டவரோட துதி தான் இப்போ இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் 1/2 மணி நேரமா. அவன் அந்த பையன் பேர் பிரகாஷ். அவன் அண்ணா நீங்கள் எல்லாமே வாங்கிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லைண்ணா, இனிமேல் நீங்கள் அடுத்த வாரம் வாங்கினா பார்க்கலான். ஆனால் நான் சும்மா நிற்கிறேன் அங்கேயே வெளியவே, சிஎஸ்சிக்கு முன்னாடி கடை ஸ்டாலில். குளிக்கலை, ப்ரஷ் பண்ணிவிட்டு சிக்கன் மட்டன் வாங்கலான்னு போகிறேன். அவ்வளோதான். 1/2 மணி நேரம் ஒன்றுமே பேசாமல் நான் திரும்பி கார்கிட்ட வந்துட்டு மறுபடியும் அவங்ககிட்ட சொல்லான்னு போகும்போது அவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தவன் உள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து என் முன்னாடி வைக்கிறான். இன்றைக்கி அந்த ஃப்ரேமில் இருக்கிற வார்த்தை உங்கள் எல்லாத்துக்கும் தான். அதை சுதந்திரத்தை கொள்ளுங்க. இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எனக்கு ஒரே சந்தோஷம். நான் முன்னாடி காரில் போய் பின்னாடி வசனம் பார்த்தாவே நான் எடுத்துக்குவேன். என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் அப்படின்னு வசனம் இருந்தாவே நான் எடுத்துக்குவேன். ஆண்டவர் எனக்கு தான். ஸோ இப்படி பண்ணும்போது அடுத்த செகண்டு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு சேவூர்லேருந்து. பிரதர் என்னமோ ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, ப்ரே பண்ணிக்கிங்கன்றாரு. நான் டக்குன்னு கட் பண்ணிட்டார். அடுத்தது மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க, மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க மாப்பிள்ளை? நான் இங்கே இருக்கேங்கன்னு. சரி நீங்கள் வந்துருங்க, ஒரு இடத்துக்கு வந்துருங்க, தீபா கூப்பிட்டு வந்துருங்க, கிளினிக்கில் நீங்கள் போக வேண்டாம், வந்துருங்கண்ணா, 12 மணிக்கு வாங்க. சரி, முடிச்சுட்டு நான் போகிறோம். காரில் நானும் ஒய்ஃபும் போகிறோம். என்னன்னு கேட்குறேன். ஏன்னா நாங்கள் அந்த 8.5 சென்ட் இருக்கு இல்லைங்களா, நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு விற்கணும்னு சொன்னேன்ல, ஆண்டவர் விற்க உள்ள அந்த 8.5 சென்ட்டில் 4 பெட்ரூம் வீடு ரூம் கட்டணும். அதில் கீழே வந்து ஒயிட் கலர் மார்பினேட் இருக்கணும், பெரிய பால்கனி இருக்கணும், அப்புறம் ஹோம் தேட்டர் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹோம் தேட்டர் ரூம் இருக்கணும். இதெல்லாம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நானும் ஒய்ஃபும் எப்போவுமே பேசிட்டு வருவோம். நான் இன்றைக்கி ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இங்கேருந்து சர்ச்சிலேருந்து நீ வீட்டுக்கு போகும்போது உங்கள் கூட வந்தவங்ககிட்ட உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் பேசுங்க. ஆண்டவர் அதை கேட்பார். ஹல்லேலூயா. அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கைவிட தெரியாத தேவன். ஆமென். அப்போது நானும் ஒய்ஃபும் பேசிட்டு வரோம். அந்த இடத்துல இப்படி 4 பெட்ரூம் கட்டலாம், இப்படி கட்டலாம், அப்படி கட்டலாம், எங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரோம். ஆனால் கட்ட முடியல. அப்போ தான் எங்கள் அம்மா இப்போ வீட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த காலி இடமா தான் இங்கே இருக்குது. அப்போது நானும் ஒய்ஃபும் காரில் போகும்போது எதுக்கு உங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்கன்னு, இல்லைங்க எனக்கு வந்து ஒரு லைன் வீடு, என்னங்க லைன் வீடு, ஒரு 5 வீடு, மாதத்துக்கு ஒரு 20,000 25,000 எனக்கு ஒரு பேக்கெட் மணி வரதுக்காக ஒரு 25 லட்சத்துக்கு பட்ஜெட், அவங்களோட பட்ஜெட்டு அவ்வளோதான், இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க ஸ்ட்ரிக்டாக. அதுக்குள்ளே பாரு 30 லட்சம்னாலும் ஓகேன்ட்டாங்க, அதை பாருன்ட்டாங்க அப்படின்னு. அதுக்காக இருக்குங்க, அந்த மாதிரி லைன் வீடாக இருக்கும், லைன் வீடுக்காக போகிறதுக்காக இருக்கும், பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் என் மனைவியும் போய் அந்த அந்த ஏரியாக்குள்ளே நுழையிறோம். ஏரியாக்குள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய பங்களாவாக இருக்குது. என்னங்க பெரிய பெரிய பங்களாவாக இருக்குது, நினையாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். நான் சொன்னேன், என்ன லைன் வீடுன்னு இவ்வளோ பெரிய வீடாக இருக்குன்னு. ஏங்க வாங்க போய் பார்க்கலான்னு காரில் போகிறோம், ப்ரைஸ் பண்ணிகிட்டே போகிறோம். பார்த்தா ஒரு பெரிய வீடு,
என்னங்க பெரிய வீடு, புதுசாக அப்போ தான் கட்டி வீடு. இறங்குறோம், பார்த்தா என் மாமியார், மச்சினோட ஒய்ஃபு, அப்புறம் பாஸ்டர்ஸ் எல்லாமே, சிஸ்டர் எல்லாம் என்ன பிரைஸ்லாட் வாங்க வாங்க வாங்கங்கிறாங்க. எங்களுக்குன்னா ஒரே ஆச்சரியம் அண்ட் கூச்சம், என்னடாவது நம்மளை இப்படி வர வைக்கிறாங்களேன்னு. மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு நானும் ஒய்ஃப் வரோம். சரி, 2 பேரும் அப்படியே வலது கால் எடுத்து வச்சு அப்படியே ஜபத்தோடு உள்ளே போங்க மாப்பிள்ளை, போய் பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்னங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் வாடகை வீட்டுக்கு அங்கே போகணும், ரைட்? நாங்கள் கூட எங்களோட அந்த மேனேஜர் வராது, அவர் பேர் ராமகிருஷ்ணன் வராரு. காலடி எடுத்து உள்ளே வைக்கிறோம், ஒயிட் கலர் மார்பனேட். என்னங்க, டைல்ஸ், நானும் மனைவி 1 வருஷமாக கனவு, ஒயிட் கலர் மார்பனேட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கண்ணில் கொடான்னு தண்ணி வருது. அப்புறம் அந்த மேனேஜர்கிட்ட கேட்குறேன், எத்தனை பெட்ரூம் பிரதர்? 4 பெட்ரூம். ஆமென். ஹோம் தேட்டர் வைக்கிறதுக்கு இருக்குங்களான்னு கேட்குறேன். வாங்க அப்படின்னு மேலே கூப்பிட்டு போகிறோம். அவ்வளோ பெரிய ஹோம் தேட்டர் ரூம். பால்கனி இருக்குங்களா பெருசான? வாங்க சார்னு கதவை திறக்கிறார், பால்கனி. நானும் என் மனைவி என்னென்னலாம் 8.5 சென்ட்டுக்கு பண்ணமோ 4.5 சென்ட்டுக்கு அந்த வீடு அப்படி நிற்குது. அந்த பிரதர் சொல்கிறாரு, சார் எம்எல்ஏ, திருப்பூர் எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏயோட பொண்ணுக்கு அட்வான்ஸ் 10 லட்சம் கொடுத்தார் இந்த வீடை. என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரில சார், 15 நாளைக்கு முன்பாக அந்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு எனக்கு வேணாம், என் பொண்ணுக்கு 2 கோடிக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டாரு. வீடு கட்டி இப்போ 3 மாதந்தாச்சு, ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதை தண்ணி கனெக்ஷன் எவ்ரிதிங் இஸ் தேர். மெதுவாக நான் கேட்குறேன், எவ்வளோப்பா? 70 லட்சம். 70 லட்சம்மா? நம்மக்கிட்ட இருக்கிறதே கையில் 25,000, இதில் எங்கடா 70 லட்சம்? ஒருவேளை மாமியார் ஒரு 25 போட்டுட்டு மீதி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி லோனை போட்டு தலையில் தாக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம். ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ஒரு பயம். ஏங்க என்னங்க இது வாங்குறாங்களா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறேன். இல்லைங்க மேடம், உங்கள் மாமியார் வந்து இந்த ப்ரொமோட்டரும் அவங்க மாமியாரும் க்ளோஸு, அதனால் வர சொன்னாங்க. அப்போ சொல்லிவிட்டு கீழே வரோம், மாப்பிள்ளை பிடிச்சிதுங்களா மாப்பிள்ளைன்னு கேட்குறேன். நல்லா இருக்குங்க அப்படின்னு. சரி, நீங்கள் தீபாவை விட்டுட்டு என்கிட்ட விட்டு போங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நான் உங்களை கூப்பிட்றேங்க, நான் அவனாசி கூட்டிகிட்டு போயிடுறேன்னு போயிட்டோன். நான் ப்ரேயர் தான். அந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். புதன்கிழமை காலையில் இயேசுசாமி சிலுவையில் அறைந்து மரித்து எத்தனை நாளில் உயிர் தெழுந்தாருங்க? சத்தமாக சொல்லுங்களேன். 3ஆம் நாள் புதன்கிழமை காலையில் என் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, அழுன்னு அழுகிற சத்தம் தான். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நன்றி கர்த்தருக்கு நன்றி நன்றி. அப்பா என்னப்பான்னு 11:30 மணி இருக்கும். ஏங்க, நான் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்கேங்க, அந்த வீடு என் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. ஹல்லேலூயா, ஆமென். மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும். மாமியார் பட்ஜெட் 30 தான், ஆனால் என்னுடைய கர்த்தருடைய மனசு பெருசுங்க. 3 நாள் அவங்கள பரட்டி போட்டு தூங்க விடாமல் என் மகனுக்கும் என் மகளுக்கு அதை வாங்கி கொடுன்னு சொல்லி அந்த ப்ரொமோட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஆனால் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணுன்னான்னு கேட்டேன். உனக்கு எனக்கு எவ்வளோ நாள் பழக்கம், ஃபஸ்ட்டு 30 லட்சம் கொடு, 1 வருஷம் டைம் எடுத்துக்கோ, மீதி இருக்கிறது பொறுமையாக செலுத்து, முதல் உன் பொண்ணோட பேரில் டாக்குமெண்ட் பண்ணுன்னு சொல்லி பண்ண வச்சார். ஹல்லேலூயா. நம் தேவன் கைவிட தெரியாத தேவன். ஹல்லேலூயா. 1 ரூபா கூட எனக்கு செலவில்லை. ஆமென். எவ்வளோ நல்ல தேவன். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கைவிட தெரியாத தேவன். அந்த வாடகை வீட்டுக்கு கூட கர்த்தர் என்னை கொண்டு போய் உட்கார வைக்கல, 1 நாள் கூட உட்கார வைக்கல, அங்கே படுக்க கூட வைக்கல. அப்போது அந்த அட்வான்ஸ் கொடுத்த தம்பி அன்னைக்கு சாயந்தரமே 50,000 திருப்பி அனுப்பிச்சி விட்றாரு. 25,000 ரூபாய்க்கு அரிசி பருப்பு வாங்கினது, அண்ணா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கண்ணான்னு சொல்லிட்டாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே நாங்கள் போகல. அந்த வீட்டோட பேர் நாங்கள் வச்சது ஜீசஸ் மிராக்கிள் ஹோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வீடு இல்லையோ இன்னைக்கு கர்த்தர் கொடுப்பார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என் கூட நீங்களும், இது முடிந்தது, இதுக்கு மேலே நிறைய இருக்குது சாட்சிகள், டைம் இல்லை. என் கூட சேர்ந்து என் கூட நீங்களும் திருப்பி சொல்லணும். சொல்லுவீங்களா சத்தமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மீதியான நேரத்தில் என் மனைவி சின்ன சாட்சி சொல்லுவாங்க. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சாட்சி உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமாக இருந்ததுன்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தலைக்கு மேலே தன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நேரம்லாம் எடுக்கிறதில்ல, மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம்தான். இன்றைக்கி ஆண்டவர் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நிறைய வசனங்கள் கொடுத்தாரு. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எந்த வசனத்தை இங்கே சொல்லி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 43:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படிங்கிற வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்குறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை தினமும் எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம காலையில் எந்திரிச்சதுமே நம்மளுடைய ஜெபமே என்னவா இருக்கும்? எனக்கு ஏசப்பா எனக்கு அது பண்ணுங்க அப்படின்னு விண்ணப்பம் பண்ணுவோம், அவங்களுக்கு அது பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா, ஆண்டவர் சர்வ லோகாதிபதி தான். அவர் தினமும் ஏதேன் தோட்டத்திலே அவர் என்ன அவருக்கு பிரியமானதுன்னா டெய்லி சாயந்தரம் ஆதாம் கூட பேசுவார் இல்லைங்களா? ஆண்டவர் தமக்கா அவருடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஆளை தான் தேடுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெபத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்று நமக்கு வேணுங்கிறத கேட்டு ஒரு விண்ணப்பம் பண்ணுறோம், இல்லாட்டி அவங்களுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். இதில் நம்மளுடைய ஜெபம் அப்படிங்கிறது ஜெபமாகவே இல்லை. ஆக்சுவலாக ஜெபம் அப்படின்னா என்னென்னா, நான் மனுஷனும் பேசினேன். இன்றைக்கி இப்போ இத்தனை நேரம் என் கணவர் பேசினார், நானும் நீங்களும் பேசுகிறோன்னா இது கான்வர்சேஷன், உரையாடல். ஆனால் நானும் இயேசுவும் நானும் என் தேவனும் பேசுறது தான் ஜெபம். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நான் என் தேவன்கிட்ட பேசணும், என் தேவன் அவர் சொல்கிறது என்ன நம்ம காது கொடுத்து கேட்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவங்களை பார்த்து தான் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிற, அதாவது என்னென்ன ப்ரீஷியஸாக இருக்கிற அப்படிங்கிறாரு. இங்கிலீஷ் பைபிளில் படிக்கணும்னா யூ ஆர் ப்ரீஷியஸ் இன் மை சைட் அப்படிங்கிறாரு. எப்போவுமே ஒரு ரொம்ப விலை அதிகமான ஒரு ப்ரீஷியஸான பொருள் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்கு செதறி கிடக்காது. ஒரு தங்கம் ரொம்ப விலை அதிகமானது அப்படின்னா அது எங்கே இருக்கும்? சுரங்கத்துக்குள்ளே இருக்கும். ஒரு வைரம் எங்கே இருக்கும்? ஒரு சுரங்கத்துக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஒரு முத்து எங்கே இருக்கும்? ஆழ்கடலில் சிப்பிக்குள்ளே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் சொல்கிறாங்க, நீ ரொம்ப விசேஷமானவன், நீ ரொம்ப விசேஷத்தமானவ. அதனால தான் அந்த நெருக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு தணலுக்குள்ளே நீங்கள்லாம் இருக்கிறீங்க. அதெல்லாம் எதுக்குன்னா ஆண்டவர் நம்மளை புடமிட்டு பயிற்சி பண்ணி ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளாக நம்மளை மின்ன வைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த சூழ்நிலைகளை நம்ம இங்கே எல்லாத்தையும் ஆண்டவர் வழி நடத்திட்டு வராரு. ஒரு காலத்தில் அவர் சொன்ன மாதிரி 2000 கல்யாணம் ஆச்சு, 12 வருஷம் ஆண்டவருக்காக நான் பாத்ரூமில் தான் நான் அழுகிறது கேட்கக்கூடாது, ஜெபிக்கிறது கேட்கக்கூடாதுன்னு பைப்பை திருப்பிட்டு ஜெபம் பண்ணேன். பைபிள் எல்லாத்தையும் என்னுடைய துணி வைக்கிற இடத்துல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல ஒளிச்சு வச்சு படித்தேன். அப்படி ப்ரேயர் பண்ணி விசுவாசமாக இருந்த நானும் ஒரு சூழ்நிலையில் கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனால் என் இயேசு விடலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய கனவுகள் ஒரு வேதனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்களே விட்டு கொடுத்துட்டீங்க. முடியலப்பா என்னால், இவ்வளோதான் என்னுடைய வருமானம், இவ்வளோதான் என் பிள்ளையோட படிப்பு, இவ்வளோதான் என்னுடைய ஆஸ்தி, இவ்வளோதான் என்னுடைய வியாதி, இனிமேல் என் வியாதி சுகமாகாது அப்படின்னு நீங்களே ஒரு சூழ்நிலையில்
அந்த விளிம்புக்கு வந்தா கூட அந்த உச்சியிலிருந்து கர்த்தர் உங்களை கீழே விட மாட்டாரு. கரங்கள்ல ஏந்து கழுக போல பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு ஜீவனுள்ள சாட்சி இன்னைக்கு உங்க முன்னாடி கர்த்தர் எங்களை நிறுத்தியிருக்காரு. நான் என்னை கல்யாணத்துக்கு முன்னாடி செல்வராணி சிஸ்டர்லாம் வழி நடத்திட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட ஒரே விஷயந்தான் கேட்பேன், ஏசப்பா எனக்கு மறுபடியும் ஹிந்து ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போக விட்டுறாதீங்க, எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் வேணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஜபமாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை தலைகீழ அப்படியே கல்யாணம் ஆச்சு. அதையே சொல்லவும் முடியல, ஏன்னா எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி இருந்த போதும் அந்த 12 ஆண்டுகள் உலக பிரகாரமாக எனக்கு எல்லாமே இருந்துச்சு, சௌகரியமாக இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, எல்லாமே. ஆனாலும் எனக்குள்ள ஐயோ நம்ம இப்படி அந்த ரட்சிப்பை நம்ம இழந்துட்டு வந்துட்டோமோ. இன்னைக்கு என் மகன் அந்த விக்கிரகத்தை கும்பிட்றானே, நாளைக்கு ஆண்டவர் ஆன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க, செல்வராணி ஜெபம் பண்ணுமா ஜெபம். ஏன்னா அவங்கள மீட் பண்ண முடியாது. எனக்கு இந்த மாதிரி யூடியூப் ஃபெசிலிட்டிஸ், ஃபோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் செல்ஃபோனில் கிடையாது. டிஓடி ஃபோன் தான், ஒரே ஃபோன் தான் இருக்கும். அதனால் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. எங்கள் அம்மா மூலியமாக சொல்லிவிடுவேன், அம்மா ப்ரே பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருந்த என்ன அவருடைய. ஆனால் நான் என்னுடைய வாஞ்சை என்னென்னா, ஐயோ இயேசுக்கு நான் துரோகம் பண்ணிட்டோம். எனக்கு அப்படியே மனசில் ஒரு குற்ற உணர்வு, ஐயோ இப்படி நம்ம வந்துட்டோமே, ரட்சிப்பு நம்ம இழந்து போயிட்டோமே அப்படின்னு நான் அந்த ரங்கத்தில் ஒரு 4 செவத்துக்குள்ளே நான் பண்ணின ஜெபத்தை கர்த்தர் வெளியரங்கமாக கேட்டார். ஹல்லேலூயா. அப்போது அந்த சூழ்நிலை இருக்கிற நான் அவருக்கு விசேஷமானவங்களாக இருந்தால் இன்னைக்கு உங்களை வழிநடத்த சபை இருக்குது, பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ ஸ்பீக்கர்ஸ் வராங்க, உங்களுக்கு யூடியூப்பில் ஆன் பண்ண எத்தனையோ மெசேஜஸ் கிடைக்குது. அது எல்லாம் இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ விசேஷமானவர்களாக இருப்பீங்க. அப்போ கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு தான் நான் விசேஷம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், நம்ம கணவர்கிட்ட நம்ம போய் இயேசுவுக்காக நம்ம சண்டை போடணுன்னே அவசியம் கிடையாது. நமக்கு தேவை பொறுமை. நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பேன். அவங்க அந்த விக்கிரகம் எல்லாம் குளிக்க வைக்க சொல்லுவாங்க, வாரம் எங்கள் மாமியார் எல்லா காரியமும் நான் செய்வேன். அப்போ இவர் கூட சொல்லுவார், நீ கீழே போட்டுறாமல் பத்திரமா பண்ணு அப்படிங்கிற. ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இது சரீரம் செய்து, என்னோட ஆத்மா உங்ககிட்ட இருக்குது, நான் விருப்பப்பட்டு செய்யலை, இது இயேசுவின் ரத்தம். ஒவ்வொரு காரியமும் நம் ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருன்னா அந்த கிறிஸ்துவோட கேரக்டர்ஸ் நம்ம வெளிப்படுத்தணும். பெண்கள், அதாவது கணவன் துவண்ட நிலையில், கோபமாக வர்ற நிலையில், எல்லாவற்றிலும் நம்ம பொறுமையாக நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக அவங்கக்கிட்ட நம்ம அன்பு காட்டி, நம்மளுடைய மாமியார் மாமனார் உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பு காட்டும் போது தான் அந்த கிறிஸ்து நம்மக்கிட்ட கிரியை செய்யறதுக்கு ஒரு வார்ஃபீல்ட் நம்ம உருவாக்கி வைக்கணும். அந்த இடத்துல அந்த ஒரு போர்த்தலத்தை உருவாக்காம கிறிஸ்துவை வாங்கன்னா அங்கே பிசாசு குடியிருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? அப்போ நம்ம வீட்டில் சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல், பொறுமையாக நம்ம ஜெபித்து நம்ம வீட்டை பெத்தேலா மாற்ற வேண்டியது ஒவ்வொரு பெண்களோட கையில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வீட்டை பெத்தேலா மாற்றிட்டீங்கன்னா அந்த வீடு ஆசீர்வாதத்தின் வீடாக இருக்கும், வானத்தின் வாசலாக இருக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, எங்களுக்கு தேடி வந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வருங்கிறது அதிக நிச்சயமாக இல்லையா? ஹல்லேலூயா. இதெல்லாரும் நம்புறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த நிமிஷத்தில் நீங்கள் என்ன சண்டையோடு வந்தாலும், எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம், அந்த பொறுமை, இமோஷ்னல் பேலன்ஸ் பெண்களுக்கு தான் இருக்குது. அன்போடு நடந்து பொறுமையாக நடந்து அவங்களுக்கு அந்த அன்பு மூலியமாக அந்த பெத்தேலாம் நீங்கள் மாற்றுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த பொறுமையாக எங்களை கேட்ட சபை மக்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி. கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமீன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் எழுப்பி நிற்போம், இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அப்படியே முன்னாடி எல்லாரும் கரங்களை நீட்டி நல்ல ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை கர்த்தர் நமக்கு கேட்க செய்தார். ஹல்லேலூயா. எப்படி கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இந்த சகோதரியுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த மனுஷனை தொட்டார், அவரை ஊழியக்காரனாய் மாற்றியிருக்கிறார். சவுல் எப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவர்களை
சபையை துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சுற்றி திரிகிற போது டமஸ்கு பட்டணத்தில் கர்த்தர் சவுலை தொட்டார். அவனுடைய கண்களை குருடாக்கினார். பிறகு அனனியா என்கிற மனுஷனை போய் பாருன்னு சொன்னாரு. மறுபடியும் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். இனி சொன்னார், சவுல், நான் உன்னை பவுலாய் மாற்றுகிறேன், நான் உன்னை அப்போஸ்தலனாய் மாற்றுகிறேன். சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு மனுஷன், சபைகளுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷனாய் நான் உன்னை மாற்றுகிறேன் என்று சொன்னார். அதே போல டாக்டர் அருண் பிரகாஷ், கர்த்தர் அவரை தொட்டு அவருடைய கண்களில் இருக்கிற அந்த பிரச்சனையை மாற்றி பார்வையை கொடுத்து இன்றைக்கு 87 சபைகளுக்கு போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷன் விக்கிரகங்களுக்கு முன்பாக பணிந்து அதை சேவித்து கொண்டிருந்தாரோ அதே மனுஷன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிவிக்கிறவராய் கர்த்தர் அவரை மாற்றியிருக்கார். கரங்களை நீட்டி அவருக்காக, அவருடைய மனைவிக்காக நாம் ஜெபிப்போமா? இன்னும் யாரெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் கரங்களை நீட்டி ஸ்தோத்திரத்தோடு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா, அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சகோதரியுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் உமக்கு தெரியும். இயேசுவின் நாமத்தினால அந்த குடும்பம் முழுவதும் சாட்சியாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவிநாசியில, திருப்பூர்ல கர்த்தர் ஆண்டவரே அவர்களை உயர்த்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கிளினிக்கை உயர்த்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் அவரை ஒரு பாத்திரமாய் நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் ஏராளமான சபைகளிலே ஆண்டவர் இவர்களை எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இவர்களுடைய சாட்சியை அறிந்து பயனடைந்தது போல இன்னும் ஏராளமானவர்கள் ஆண்டவர் இவரை கொண்டு, இவருடைய சாட்சியை கொண்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அவங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அதே போல் அவங்களுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த மகனுக்கு ஆண்டவரே மேற்படிப்புக்கு உண்டான வழி வாசல்களை இயேசுவின் நாமத்தினால திறந்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அதற்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், அதற்கான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கிடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் இவர்களை உயர்த்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், வழி நடத்துங்க. அதே போல நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் உடைய கருத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சகோதரர் சொன்னது போல யாராவது ஆசீர்வாதத்தில் குறைவுள்ளவர்களாய், என் தகப்பன் தாய் என்னை கைவிட்டு விட்டார்கள் ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி யாராவது இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பார்கள் சொன்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒருவேளை மனுஷர்கள் கைவிடலாம், ஒருவேளை குடும்பம் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிடாத தெய்வமா இருக்கிறீரப்பா. செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதே போல இன்றைக்கு யாராவது சுகம் இல்லாமல் வந்திருப்பாங்கன்னு சொன்னா இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சுகத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மறுபடியும் மருத்துவரை பார்க்கும்போது நீங்க எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லத்தக்கதா கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு இன்றைக்கு சுகத்தை தாங்க, பலனை தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும்